Good evening. So I welcome everyone in the Mind Your Mind with the Stephen Raj session. இன்றைய நிகழ்ச்சி 42வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில திரு முத்தையா ராமநாதன் சார் அவர்களுடைய சக்சஸ் த்ரூ ஹிப்னாசிஸ் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். நாம எல்லாரும் வீட்டில் பேசுவோம், டிவி பார்ப்போம், புக்கு படிப்போம். மெய் மறந்த நிலையில இருக்கும்போது வீட்டில் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, ஹஸ்பண்ட் கூப்பிடுவாரு, நாம பாட்டுன்னு எங்கேயோ கேட்டு பார்த்துட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, எது பண்றீங்கன்னு நம்மளை திட்டுவாங்க. இப்படி எல்லாம் திட்டு வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பல மைண்ட் ஸ்டேட் மாறிய சூழ்நிலையெல்லாம் நாம் அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் என்ன, ஏன் நடக்குது, அந்த மாறுபட்ட மனநிலை என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிப்னாட்டிசம்னா என்ன, பல பேர் பல விதமான விஷயங்கள் வச்சிருக்காங்க, நிறைய மித்ஸ் இருக்கு, வாட் இஸ் ஃபேக்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு சாரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்றைய நிகழ்ச்சியில சார் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கூறி உரையை தொடங்குமாறு கேட்டுக்கிறேன். Welcome. Thank you, Stephen. So today's topic will be what is hypnosis and myths and facts about hypnosis, use values of hypnosis. And now whatever you ask me, I'll answer you. Before we go into the subject proper, people might have heard of hypnosis, read something about it, or seen something in TV or in a movie. So naturally, you will have some questions, some doubts, some interest about hypnosis. So unmute yourself one after the other, and whatever question you have, whatever doubt you have, if you let me know, so I'll clarify. Once these things are clarified and we have a premises on which we can all stand up and build a high-rise building. Any doubts, questions? What have you heard of? What do you think works, doesn't work? What you believe in, don't believe in? ஹிப்னாசிஸ்னா நம்ம டிவில தான் பார்த்துருப்போம். டக்கு 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 டக்குன்னு ஒரு புல்லு ஓடிட்டு இருக்கோம். ஸோ நீங்க 5 வயசுக்கு போறீங்க, 3 வயசுக்கு போறீங்க, 1 வயசுக்கு போறீங்க, அப்படிதான் பார்த்தது. ப்ராக்டிக்கலா அது ஒன்று பார்த்ததே இல்லை. அது உண்மையா பொய்யா? ஸோ அதுதான் மெயின் கேள்வி. ஸோ ஹிப்னாசிஸை பத்தி ஆழமரத்துல வெளியே வந்துடும் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அது சில பேர் சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் வெளியே வருமா? ப்ராக்டிக்கலா நான் பாக்குறோம், அதுக்கோசம் சொல்ற வேற ஒண்ணு. சரி, அந்த டிங் டிங்னு எதுவும் ஆட வேண்டிய தேவை கிடையாது, சரியா? Because people believe in it, we are showing it to you. Other than that, it doesn't have any practical value. Acha, one. Number 2, age regression is possible, but age regression is like surgery. எடுத்த உடனே எனக்கு வயிற்று வலிக்குது டாக்டர், ப்ளீஸ் கட் ஓப்பன் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் மை ப்ராப்ளம் சொல்றது இல்லை. டாக்டர் வில் டேக் அன் இன்வென்ட்ரி, ஆஸ்க் யூ வெரி மெனி கொஸ்டின்ஸ், அண்ட் தென் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கண்ணு கொஞ்சம் பார்ப்பாங்க, நாக்கு பார்ப்பாங்க, நகம் பார்ப்பாங்க, ஸ்ட்ரெச் வச்சு பார்ப்பாங்க, தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் பிபி அப்பாரட்டஸ் வச்சு பார்ப்பாங்க. புரியுதா? இது எல்லாம் பண்றது வந்து பேசிக் வைட்டல் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது போல நாங்களும் உங்களோட பேசி we will take some inventory about what is your background, what is your problem, what is your goal and what comes in the way அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்றது. அதனால ஏஜ் ரிக்ரெஷன் இஸ் பாசிபிள், பட் எடுத்த உடனே பண்றது இல்லை. நார்மலி ஏஜ் ரிக்ரெஷன் comes after 2 or 3 sessions if need be. Not necessarily that everyone should be taken back. By and large, 80% of the people with the normal hypnosis, they will become better solving their problems or achieving their goals. Or a well set, well entrenched problematic situation at an earlier point of time, if that becomes a block, we can identify the block by taking you through past life regression. Past life meaning in the life earlier dates. If I am 60 today, 50, 40, 20, 5, 5, 4, 3, 2 வரையும் போலாம். It's possible to go up to 1 year also. Because 0 to 5 வந்து every recording is only based on your emotions, and we can cull out, we can bring it out, bring out all those emotions and give a vertical or let out or outlet to it. So that's possible. But then not necessarily everyone should go undergo. அப்புறமா I'll make you do certain things அப்படிங்கிறதெல்லாம் stage hypnosis, and they do with highly suggestible people. We have several suggestibility tests, and using those tests in front of
people in the crowd or people in the gathering or around 50-100 people. They will give 2-3 tests and identify who is the most hypnotizable people. And then they will call those people to the dais, and then they will make those people do all those things. Number one, you must be suggestible. Number two, they must be good at making you become suggestible. Number three, you must be willing to do whatever they want to do. So long as you say whatever you want to, I am not coming under hypnosis, now you won't do anything. Normally, it is very similar analogy. Supposing if Dr. Gopal Krishnan irukkaru, occupational therapist, அவர்கிட்ட போய் I will not come to you, will you come running chasing me and then you will do some surgery on me or make you do some physical work and கேட்டோம்னா, he will say, if you come to me seeking help, I'll help you. If you don't want to get help, I will not help you. That's it. Welcome, Dr. Chockalingam irukkaru. இப்போ கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்த உடனே கட் ஓபன் பண்ணி உள்ள பாத்துடலாம்ப்பா, வேல்வ் என்ன சொல்லுது, எவ்வளவு அடைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, you definitely everyone will have some block or other. Not necessarily that you must open the heart and bypass surgery, CABG எல்லாம் பண்ணணும் தேவை கிடையாது. இது point. So unless you are willing to do, we will not do. Supposing you are a Hindu and I hypnotize you and tell you become a Christian or a Muslim, you will not do it. Get the point? People who are willing to act in front of other people, who are willing to make fun of themselves, they do that. Sometimes when they lose their balance, later they regret that I should not have done what I have done in front of all the people as a stage hypnosis, and then they will get into other issues, psychological problems. So hypnosis is done purely for the betterment of the individual. Otherwise, it is not. Like a doctor always takes care of your health, physical health or psychological health, only for your betterment. And a doctor can always give you an anesthesia, and then with a knife he can cut here and tell all the other people, see, blood is coming and he is not crying, he is not shouting. That's not the purpose of anesthesia. The purpose of anesthesia is to see that you become a better person. You become well off. Problem is solved. Similarly, hypnosis is there only to solve some problems or achieve some goals. And whoever uses hypnosis for the entertainment is not okay as a person, as a hypnotist. Several countries have banned, including England, have banned stage hypnosis. Hypnosis can be done only for the benefit of the individual, the counselee, the subject. Right? I think I have answered Shivkumar. Anyone else has got any other question? London, they ban hypnosis. I agree. Why not make this hypnosis a recreation for the benefit of those who are watching, gives them happiness? Why not to do that? What preventing you to make people happy in doing like circus? I'm not saying equating hypnotic therapy, hypnosis, the benefit of it, everything. What is the necessity of banning that? What is the thing we're going to achieve? Will not give happiness. Suppose if we do a mass hypnosis or hypnotic one, I don't know what they are going to achieve into the society. Will it not add happiness? My simple question, Muthiah. So entertainment is not the purpose of hypnosis. Making you feel good, feeling happy about yourself, achieving your goals, solving your problems is the purpose. That's the objective. So sometimes what we say is chemistry book, physics item, matter, energy, physics book, nitric acid, sulfuric acid, hypnosis, the purpose, the objective is to make somebody feel good, self-confident, active, energize, focus of attention, painless delivery, painless periods, menstruation, sports win gaining self-esteem and ability to do a public speaking. That's our objective. You will feel good about yourself because there is physical relaxation, there is psychological relaxation, there is a visualization, there is positive post-hypnotic suggestion or positive affirmation. These are the use values. So entertainment and children the abuse vandirudhu. Koodave innoru snag ennu kettomna hypnosis sonna odane I have been teaching hypnosis for nearly since 84, 36, 37 years old. Hypnosis sonna odane people don't look at his eyes angranga. Illena hypnotize him, I will watch fun. So they are afraid of hypnosis. Already enga hypnosis பேர் ரொம்ப கெட்டு போயிருக்குது. நான் ஒரு புக் எழுதி இருக்கிறேன், ஆழ் மனிதன் ஆற்றலும் அறிவு எழுமுன்னுட்டு.
இதுல எழுதியிருக்கிறேன். Two most abused words in English are, one is love, another one is hypnosis. லவ்ங்கிற வேர்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஹிப்னாசிஸ்ங்கிற வேர்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க இந்த ஹிப்னாசிஸ்ங்கிற வேர்டுக்கு ஒரு மரியாதை வரணுங்கிறதுக்காக சென்னையில we have a hypnotic circle running for the past 47 years. Founded in 1974, I joined the circle in 84. I was president of the circle for 14 years. The idea is to make people feel good about themselves, achieve their goals, solve their problems. Well, what is the main not the pure problem? objective. Muttiya, why they are burning that? What is the reason behind it? Or reason kudunga? But they entertain பண்றது and then they get into problems. They feel அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிருக்க கூடாது, they go into depression. அதனால UK has banned it and several countries have banned it. Use values நான் நிறைய சொல்றேன் and then we will speak further. ரைட்டா? இன்னும் நிறைய யூஸ் வேல்யூஸ் சொல்றேன். இப்ப சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், எக்ஸாம்ல படிக்கிறது, விளையாட்டுல பெரிய ஆள் ஆகுறது, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, டீமுக்கு லீடரா இருக்கிறது, மோட்டிவேட் பண்ணிக்கிறது, கோல் செட் பண்றது, all these things are available through hypnosis. Right? நீங்க போயிடுங்க சார். Hypnosis is ஒரு definition மாதிரி ஒன்று சொல்றேன். What is hypnosis? Hypnosis is a psychophysiological altered state of consciousness induced by skillful use of suggestions, resulting in lessening your fears, inhibitions, reservations, heightening your ability to receive positive suggestions. பெருசா இருக்கு, பயப்படாதீங்க, ஒரு வார்த்தையா சொல்றேன். Hypnosis is a psychophysiological. Psycho meaning it involves the mind. Physiological meaning it involves the body also. By talking to you, I'm hypnotizing you, not even touch you. Very rarely people touch you, but by and large, hypnosis doesn't even involve touch, and no medicine, no surgery, nothing. Hypnosis is purely a talk therapy or talk counseling or a talk well-being idea, taking you to a trance state. It's a psychophysiological altered state of consciousness, meaning if I am in a particular state of consciousness, you are also with me. In the விழிப்பு உணர்வு நிலைன்னு சொல்லுவோம். Left brain, logical thinking, conscious mind. I know I am speaking in English and you know I am speaking in English. You are able to understand English and we are able to connect with each other. இதெல்லாம் கான்சியஸ் ஸ்டேட்ல நடக்குது. ஸோ ஆல்டர்ட் ஸ்டேட்னு சொன்னோம்னா, supposing I go under hypnosis or I take alcohol or I take psychedelic drugs, காஞ்சா, மரிவானா, ஹஷிஷ், அந்த மாதிரி ஏதாவது போதை மருந்துகள் சாப்பிட்டா, இல்லைன்னா கொக்கைன், நோவக்கேன், பெத்திடின் மாதிரி எதனா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டோம்னா, இல்லைன்னா யோகா பண்ணா, மெடிடேஷன் பண்ணா, பிரமாதமான புத்தகம் ஒன்று எடுத்து படிச்சு பார்த்தோமானால், நல்ல டிவி பார்த்தோமானால், நல்ல பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, லவ் லவர் இருந்தா, நல்ல மென்டார் டீச்சர் இருந்தா, என்ன இது எல்லாமே நம்ம சுற்றுச்சூழல் மறந்து ஆழ்ந்து அமிழ்ந்து லயித்து போய் ஈடுபாட்டோடு கவனத்தோடு பசி தூக்கம் மறந்து வலியெல்லாம் மறந்து ஒருமுகப்பட்டு ஒரு மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆல்டர்ட் ஸ்டேட்னு பேரு, அது ஹிப்னாட்டிக் ஸ்டேட்னு பேரு. தமிழ்ல இதை வசிய நிலைன்னு சொல்லுவோம். மீனிங் யூ forget everything, forget your pain, forget you don't even feel sleepy, your mind is totally absorbed, totally immersed, totally concentrated, totally focused on a particular area. It could be a book, it could be a human being, it could be lady love, it could be boyfriend, girlfriend, it could be anybody. It could be a teacher, mentor, mentee, children, babies, monkeys, or any little bird or any little animal, they can hypnotize you because your focus is totally on it. Almari altered state of consciousness induced by skillful use of suggestion, meaning we are conditioning you in a particular way with positive suggestions. Not a single word that we say during hypnosis will be negative. பண்ண முடியாது, ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. Every single word, every single sentence is positive. About 20 minutes it takes. In 20 minutes time, the hypnotizer, the hypnotist or hypnotherapist hypnotizes you. During that time, he will not say a single negative word, and you will never come across a person who can talk 20 minutes continuously positively. That's the beauty of hypnosis. Altered state of consciousness resulting in lessening your inhibitions, reservations and fears. நமக்கு ஏற்கனவே நிறைய பயமெல்லாம் இருக்குது. கண்ணை மூடி சொன்னதுக்கு அப்புறம் இந்த what he will do after me closing my eyes, what will he do with me, what will happen to me அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரிசர்வேஷன் வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி ஹிப்னாட்டிசம்னா பேட்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம்.
We have seen something in TV, seen something in a movie wherein they always depict hypnosis as a very bad phenomenon. And I think one of the serial or a movie happened in Tamil, it was going on, I think in TV serial, wherein Charuhasan was the hypnotist and Suhasini was the subject. She was taken back to her 15 years old and then she was left there. And the doctor dies or doctor, somebody abducts the doctor and this lady continues to remain as a 15 years old girl. Like, so these things do not happen. இதெல்லாம் exaggerated. நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா யாரு மனைவியை கொலை செய்தார்கள்னு காமிப்பாங்களே தவிர மனைவியோடு ஒழுங்காக குடும்பம் நடத்துறதெல்லாம் டிவில காமிக்க மாட்டாங்க. So you will not come across happy families. You will come across in the newspaper only sensational news. So that way, hypnotism எடுத்தோமானால் in the TV or in the movie, they give you only bad news, only mad news, only sad news. They don't give you glad news associated with hypnosis. So induced by skillful use of suggestion, resulting in your lessening your inhibitions, reservations, fears. இதை பற்றிய கவலைகள், இதை பற்றிய அச்சங்கள், இதை பற்றிய தயக்கங்கள், இதை பற்றிய ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடுவோம். வாட் ஆர் த மித்ஸ் அண்ட் வாட் ஆர் தி ஃபேக்ட்ஸ். அண்ட் தென் தட்ஸ் அ டைம். இது வந்து களை எடுக்கிற மாதிரி, ஏர் ஓடுறது மாதிரி, நிலத்தை பண்படுத்துவது மாதிரி, யூ டில் த earth and see that it is you can sow the seeds. It's ready to sprout and come out. அப்போ irrigate பண்ணி ப்ராப்பரா கிரவுண்டிங் கொடுக்கிற மாதிரி we will do that. And then what is the result is you have the ability to receive all the suggestions offered to you. Suggestions are always positive. Suggestions are always focused on your specific need, your specific goal, your specific want, your specific desire, or to solve a problem or to achieve a goal. Not that whatever I want, I will not give you. I will give you what you want, the purpose for which you are coming. Sometimes deeper psychology, a person comes to me saying, I have a problem in the office. That's called a presenting problem. That is what he thinks his problem is, and he comes to me. And later I come to know that the man lacks leadership quality. The man is not comfortable playing in a team. And then we will let him know that if only you have acquired some leadership quality, or if only you're willing to play as a team member, then the problem will be solved. He has a problem in the office of the presenting problem. His leadership quality or his motivating factor or team member ability, that is what is missing. So when we offer those things and we get his permission and we tell him that this is the source of your problem. Acha, when many koncham off panikringla sound? Right, good. So I come back again. Hypnosis is a psychophysiological altered state of consciousness induced by skillful use of suggestions, resulting in lessening your inhibitions, reservations, heightening your ability to receive positive suggestions. This is hypnosis. சரியா? அதுக்கப்புறம் நார்மலா myths and facts சொல்லிடுறேன். By and large, people think one can hypnotize everybody. The point is, almost all of us are hypnotizable. If one person cannot hypnotize you, the other person can do that. Already நீங்க டிவி பார்க்க தான் செய்றீங்க, already book படிக்க தான் செய்றீங்க. இப்போ கொஞ்சம் முன்னால Stephen also told you, your wife keeps calling you and fourth time she comes and shouts at you, and that's the time you tell your wife that this is the first time you're calling me, because for the 3 times that she was calling, for her point of view, consciously she was calling you, that she was right. But then I was subconsciously immersed in some other activity. I listened to my wife calling me only once. So this is true for me also. For my wife, she has called me 4 times. For me, I listened to her only once. So both of us are right. Both of us are in a different state of consciousness. So are you with me? So if I learn hypnosis, can I set right my wife or can I set right my husband? No, you can only set right you. When you become better, automatically the family becomes better, the children become better, mommy, daddy become better like. And can I stop all the medicines if I learn hypnosis? My point is, keep taking whatever medicine that your doctor gave you. In the process, after about a week or 10 days or 1 month or 3 months, when you feel good about yourself, you go ahead and tell the doctor, let me have one more checkup. I feel good about myself, and do I need the same kind of medicine, or would you like to change it? And if the doctor changes, change the medicine, otherwise don't. Continue to keep taking the medicines. As long as you are progressing with hypnosis,
When you feel good about yourself, you may go tell the doctor. இப்போ 5 mg நான் தூங்குறதுக்கு மாத்திரை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 mg போட்டா போதுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. And then 2 mg and then 1 mg and then you can cut it off totally and you can be on your own. So பல நேரங்களில் sleeplessness is one of the problems of a large number of people, and sleeplessness can easily be handled with hypnosis. And one more thing is, does hypnotists have got powerful eyes? No way. எனக்குலாம் நார்மல் பவர் தான் இருக்குது, நத்திங் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ எதுக்காக இந்த ஐ படம் போடுறாங்க? Because you believe in it, we are giving you whatever you want to. You believe that eyes are powerful, and you believe hypnotist eyes are powerful, and that's the reason why you always put eyes, the 2 eyes or 1 eye, and put a lot of circles around it so that you get hypnotized all by yourself. So nothing more than that. Hypnotist doesn't have any powerful eyes. Lots of hypnotists wear glasses, spectacles. Acha, can I learn about my future? I do not know whether you can learn about your future, but you can always program yourself to create your future. Can I learn about my past? Definitely yes, you can learn about your past. If it is painful, if it is traumatic, and if it needs to be corrected, hypnotists will correct. Otherwise, let them be. If they are your mental blocks, if they don't allow you to function normally, then we will be able to correct that. We can access that. And can I go to my past life? Meaning, idukku murpiravinnu onnu irundhudu, not as man. I was earlier somebody else. I was earlier born as a woman or born as somebody else in some other language in some other country. Can that be done with hypnosis? And people are doing it. I don't believe in it because American Psychological Association, American Psychiatric Association, they don't believe in it. They don't subscribe to it. It is not science. It is not proven. No one has written any paper in a leading American Psychological Journal or American Medical Journal or American Psychiatric Journal. No leading journal has accepted the earlier life or previous life. முற்பிறவில நான் ஆம்பளையா இருந்தேன், நான் பொம்பளையாக இருந்தேன், நான் பணக்காரனாக இருந்தேன். By and large, whatever you come across, whatever people tell you is always they are better off in their life, earlier life. இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல கிளார்க் வேலை பார்க்கிறேன், கிளர்க் ஒர்க்கிங் as a clerk in an office-னா நான் முற்பிறவை பத்தி நினைக்கிற போது அந்த ஹிப்னோட்டிஸ்ட் என்ன கொண்டு போனார்ன்ற போது நார்மலி வாட் ஐ சே இஸ், நான் ஒரு பெரிய ஆபீசராக இருந்தேன், பெரிய டாக்டராக இருந்தேன், பெரிய என்ஜினியரா இருந்தேன், பெரிய ஆர்கிடெக்டா இருந்தேன், அந்த மாதிரிதான் வருதே தவிர ஒவ்வொரு ஆளு கூட பூர்வ ஜென்மத்துல நான் ஒரு ஆபீஸ்ல பியூனாக இருந்தேன், நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், வறுமையில் இருந்தேன், கை கால் இல்லாமல் இருந்தேன், ஏதோ ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தேன், அந்த மாதிரியே காணும். எல்லாமே நம்மளுடைய விஷஃபுல் திங்கிங். ஆச்சா, அப்புறம் போன பிறவில நீங்க எப்படி பட்டாம்பூச்சியா இல்ல, வண்டா இல்ல, வெட்டுக்கிளியா இல்ல அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. போன பிறவில நான் தெலுங்குல பிறந்திருந்தா இப்ப தெலுங்குல எப்படி பேச முடியும்? There are some people who are doing it in TV and make people believe that I don't subscribe to it, I don't recommend it. ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ஆளு ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கள போன பிறவி கொண்டு போய் அவங்க immediately they start talking about in Telugu or Malayalam, which language they do not know, they never heard of it அப்படிங்கிறாங்க. எல்லாமே போய் மேக் பிலீவ் ஆக்டிங். இப்போ பிரெயின்ல நியூரான் ஒன்று இருக்குது, நியூரான் கனெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்குது, அதுக்கு கெமிக்கல் சப்ளை இருக்குது, அதுக்கு பிளட் சப்ளை இருக்குது, ஆக்சிஜன் சப்ளை இருக்குது. எல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னா you'll be able to make the connection. If there is no place called here for Telugu, nothing recorded here as Malayalam, how can that neuron connection will make you speak in Telugu or Malayalam which you never learned? Impossible. Scientifically not provable. ஆனா இதெல்லாம் சொல்லி போய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. These are the people who spoil the name of hypnosis. அப்புறம் I will do age regression in front of all the other people. If you do heart surgery, you must do heart surgery in a very clean environment. பக்கா ஹாஸ்பிட்டல் வச்சு அதை கிளீனா வச்சிருந்து அசெப்டிக்கா இருந்து அவங்க போட்டுக்க வேண்டிய கிரீன் கவுன் போட்டுக்கிட்டு பக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவ்வளவு பேரும் கிளீனா இருந்தா மட்டும்தான் அந்த சர்ஜரி ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா இன்ஃபெக்ட் ஆகி ஆள் செத்து போயிடும். பாயிண்ட். அப்ப நீங்க பாட்டு ஏஜ் ரிகரெக்ஷன் கொண்டு போய் 15 வயசுக்கு ஒரு பெண்ணை கொண்டு போறீங்க, 30 years old lady, you are doing age regression in front of all the other people watching it in TV, and maybe in the auditorium 100 people watching, and when you take her back 15 years old, that's the time maybe she will tell you I am getting raped by a stranger, and it's highly it's atrocious.
You cannot make a person talk about a personal life in front of 100 people, which should not have been spoken about. Highly unwarranted, atrocious, they should not be doing, and they shall not be doing it. I strongly condemn those activities. Age regression must be done in a one-to-one confidential setting. Maybe if need be, the person confident to the other person. The subject ஒரு ஆள் வர்றாங்கல்ல, இது டாக்டர் லாங்குவேஜ்ல பேஷண்ட்னு சொல்லுவாங்க, நாங்க கவுன்சிலிங் சொல்லுவோம், இல்லைன்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு கான்பிடன்ட் பர்சன் கூட்டிட்டு வந்தவங்க மட்டும் தான் கூட இருக்கலாமே தவிர nobody else. It's always on a one-to-one setting, age regression. That's like a surgical procedure. Psychosurgery-ன்னு சொல்லுவோம் நாங்க. Psychosurgery டாக்டர்னு சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுவோம். நாங்க சொல்றது வந்து இந்த மாதிரி ஏஜ் ரெகுலேஷன் பண்ணி ட்ராமாட்டிக் ஈவெண்ட், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஈவெண்ட், ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா அதெல்லாம் ரிலீவ் பண்றதுக்காக பண்றத surgery like process done psychologically to make them become better is called psychosurgery in psychological language. இது இங்கே ஏதோ பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ல பிரெயின்ல அவங்க சர்ஜரி பண்ணாங்கன்னா அது லோபோட்டமின்ற மாதிரி இருக்கும், இல்ல காப்பஸ்குலசம்ல இருக்கும், ஃப்ராண்டல் ப்ரீஃப்ராண்டல் லோப்ல இருக்கும், நியோ கார்டெக்ஸ்ல இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சர்ஜரி பண்ணா யூ வில் பிகம் ஆல் ரைட், இஸ் மூட் வில் பிகம் ஆல் ரைட், யூ வில் நாட் பி வயலண்ட் அப்படிங்கிறதுக்காக பண்றத டாக்டர்ஸ் சைக்கோசர்ஜரின்னு சொல்லுவாங்க. தி வேர்ட் இஸ் இன்டர்சேஞ்சபிள் இன் மெடிசன் as well as in psychology because it's called surgery also, it's called psychosurgery also. அதுக்கப்புறமா 80% of the problems in the body are mainly due to mind. 80% of the problem in the mind are due to tension, stress, anxiety, fear, worry, your inability to cope with a given situation. Something shall happen is not happening. Something should not be happening, it is happening. And then you are not able to cope with it, you are not able to adapt, or you are not able to adjust to the given situation. என்னால சமாளிக்க முடியல, என் கை மீறி போகிறது. இப்ப இது வந்து ஒன் டைம் அஃபேர், ஒரே ஒரு அக்யூட் ஒரு பினாமினா அப்படின்னா by and large people solve it. I have some problem and I am able to solve it. Sometimes I think maybe in about 3 months time I'll be able to overcome it. Supposing நான் கடன் கொஞ்சம் வாங்கினேன், ஒரு 1 lakh வாங்கினேன், ஒரு 10 installmentsல அது 10,000 in about a year I will repay. By next year I will be all right, I will be debt free. So I am helpless, I am hopeful. I don't have money but I will get money. And the people are normal solve பண்ணிடுறாங்க. அதுலயும் ப்ராப்ளம் இருந்தா we help them out. I am helpless, I am hopeless ன்னு சொல்ற போது it becomes too much. And then you do not know how to cope. At that point of time, a hypnotist or a psychologist or a TA therapist or a NLP therapist or some other therapist, cognitive behavioral therapist, some therapists can help you feel hopeful about tomorrow, even though you have a problem today. So stress management வரும், hopeful thinking create பண்றதுக்கும் வரும், enthusiasm, energy, activity இதை create பண்றதுக்கும் hypnosis help பண்ணும். எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் ESPன்னு சொல்றாங்களே, இந்த 5 சென்சஸை தாண்டி 6 சென்சஸை தாண்டி 7th சென்ஸ் அப்படின்னுட்டு தொலைநோக்கு பார்வை, அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பவே தெரியும், அமாவாசை அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்பவே தெரியும். இது எல்லாம் பங்கம், இது எல்லாமே பொய், எல்லாம் ஃப்ராட். இட் டசன்ட் ஒர்க். எல்லாம் தொலைநோக்கிலேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூடிட்டு எல்லாம் வீட்டுல உட்காந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வர சொல்றாங்க, ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, ஏன் டயக்னாஸ் பண்றாங்க, ஏன் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையிலேயே, டெலிபதிலேயே, எல்லாம் கிளார்வாயன்ஸ்லயே, எல்லாம் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சயின்ஸ் கிடையாது. இட் டசன்ட் அக்செப்ட் இது. ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, American Psychological Association or Psychiatric Association or Medical Association, they don't agree with all these things. You need to be physically present. அச்சா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி பவர் ஒன்றும் கிடைக்காது. உங்க கையில இருக்கிற 5 சென்ஸையும் ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா you feel like you are having extraordinary power. Many a time we are not using all our 5 senses. Acha, can we take everybody? Everybody can be taken into hypnosis by and large in 90-95%. Romba young children, they need not be hypnotized because they are normally under hypnotic state hardly for 5 minutes. அவ்வளவுதான் அவங்களுடைய attention span, அதுக்கு மேல கிடையாது. பட் ஒரு 5 நிமிஷம் பியூட்டிஃபுல்லா விளையாடுவாங்க, பியூட்டிஃபுல்லா சண்டை போடுவாங்க, பியூட்டிஃபுல்லா டிவி பார்ப்பாங்க, பியூட்டிஃபுல்லா மம்மியோட இருப்பாங்க, 5 நிமிஷத்துல ஓடி போயிடுவாங்க. So 5 minutes, a little baby can be hypnotized because normally they undergo trance and not necessary to hypnotize them intentionally. அப்புறம் 2 old people, இந்த டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, மன அட்டென்ஷன் கிடைக்காதவங்க, அல்சைமர்ஸ்ங்கிற மாதிரி அந்த கருத்து ஊன்றி கவனிக்க முடியாதவர்கள், மறதி உள்ளவர்கள், அவங்கள பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆல்கஹால்ல ஏற்கனவே இருக்கிறாங்கன்னா பண்ண முடியாது, ட்ரக்ஸ்ல ஏற்கனவே இருக்கிறாங்கன்னா பண்ண முடியாது,
ரிலிஜியஸ் பிலீஃப் ஒன்று வந்துடும். ஒரு ஹிந்துவால என்ன பண்ண முடியுமான்னு ஒரு கிறிஸ்டியனால என்ன பண்ண முடியும் முஸ்லிமால என்ன ஹிப்னடைஸ் பண்ண முடியுமான்னு ஒரு சீக்கோ நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏராளமான நம்பிக்கை உங்க ரிலிஜன் காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை அது சரி பண்ணிடும், சரி பண்ணாமலும் விடக்கூடும், கெடுக்கவும் கூடும். ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை ஹிப்னடைஸ் பண்ணணும்னா அவங்க they need to believe in hypnosis and come to hypnotist. If they don't believe in that, it doesn't work. சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் எவ்வளவு தூரம் பார்க்கணும், அது மைல்டு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அக்யூட் அது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா they need the help of psychiatrists who will diagnose the problem and give a medicine to bring them to balance. ஒரு 15 days மெடிசனோ 1 month மெடிசனோ கொடுத்து ஒரு பேலன்ஸ் வருவாங்க. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க வர்றவங்களை. when people have a problem they bring them into balance. அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து ஸ்பெசிஃபிக்கா வாட் இஸ் தி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல we transfer them, இது ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜிபின்னு சொல்லுவோம். ஜெனரல் பிராக்டிஷனர் போய் பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க, கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட பாருங்க, யூராலஜிஸ்ட பாருங்க, கைனகாலஜிஸ்ட பாருங்க, கார்டியாலஜிஸ்ட பாருங்க, ஆப்தல்மாலஜிஸ்ட பாருங்க, டென்டிஸ்ட் பாருங்கன்னு சொல்றாங்கல்ல. அது போல we will recommend them to go and see a medical doctor or a qualified person. So by and large ஒரு qualified doctor psychologist சேர்ந்தாங்கன்னா they can do wonders. Psychologist initial inventory எடுத்து இதுதான் பொசிஷன் அப்படின்னு சொன்னா அந்த psychiatrist can do a better job with the inventory given by the psychologist. அச்சா, அப்புறம் வேற என்ன, சிகரெட்டை நிறுத்த முடியுமா? எஸ் முடியும். நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும்னு ஆசைப்பட்டால். எங்க அப்பா அடிக்கிறார் சார், என் வைஃப் பிடிக்கல சார், no we can't help you. If you want to stop smoking we can help you. Simply because you want to satisfy the other person in order to do it, it doesn't work. So are you really interested in leaving the stopping smoking? It can help. Acha, by and large, if you become a hypnotist, can you be happy always? Just like doctor da, idu doctor physically, psychologist mind order. Because we are making people feel good about themselves, we are helping people solve their problems and achieve their goals. We feel so good. டாக்டர் எல்லாம் தெய்வம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் நல்ல காரியம் பண்ணா அந்த சப்ஜெக்ட் வந்தாங்கல்ல கவுன்சிலி, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்கிறப்போ they feel so good. என்ன அந்த இடத்துல we are happy. ஆனா the problem is if the guy, the person, the man or the woman or the teenager or the boy or the girl, when they come to me only because they have a problem. இப்ப நான் ஒரு 1 hour அவங்களோட பேசி அவங்கள முடிச்சுட்டு அடுத்த ஆள் பேசி 1 hour முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 8 பேரை நான் பார்த்தேன்னா, if I spend 4 to 8 hours a day listening only to problem, possibility I can also get into problems and depression because I am receiving only problems, hours together, days together, months together. So there is also a case history of a doctor. 3 doctors were in a hospital, in an office. ஒரு பெரிய ஆஃபீஸ் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல 3 டாக்டர்ல ஒரு டாக்டர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இன்னொரு டாக்டர் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு. With the result, only one doctor was there and he was taking care of 1300 people, and morning till evening he was attending on all those people. The office did not recruit 2 more people, doctors. Net result, he started associating all the problems that the workers told him as if it is his problem. A doctor, medical doctor in Chennai, Anna Nagar. And then he remained at home, not leaving the home for 7 full years. 7 full வருஷம் விட்டு வெளியிலே போல. And then somehow they got to know me, and then I went over to his place. I used hypnosis, I gave him hypnotherapy. By and by, gradually அவர் சரி பண்ணி, and then I took him along, make him walk in the road, and I took him to the beach and make him all over. And now he is traveling to USA and UK because his children are there. And he told me, never in my life I thought I could go to UK or USA. He was inside the home for 7 full years, a medical doctor. Now he is practicing and he is in good shape. So wherever there is a psychological issue, it is possible to rearrange the psychological position through hypnosis by getting it down, programming the mind, subconscious mind, ஆழ்மனம், அடிமனம், ஆழ்மனம், உள்மனம் சொல்றாங்க இல்லையா, subconscious mind. So subconscious mind, Freud சொல்வாரு, it is like an iceberg ன்னு சொல்வாரு. 80% is somewhere underneath, இவ்வளவு பெருசா இருக்கும், மேல பாக்குறதுக்கு மலை உச்சி மாதிரி தெரியும். Only 20% is visible outside. இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மேல தெரியுது இந்த 20% இதுதான் கான்சியஸ் மைண்ட், 80% கீழே இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ இந்த 20% கான்சியஸ் மைண்ட்ல we take some decision and then we are working on it for about maybe couple of days, ஒரு வாரம், 10 நாள், 15 days, and then we go back to normalcy, நம்ம ஒரிஜினல் நார்மல்சி. ஸோ எது பண்ணாலுமே நம்மால கண்டினியூஸா பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணா ஒரு 4 நாள் பெப்பர் பண்ணி எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறோம், and then we go back to normalcy. வாக்கிங் போறோம், ஒரு வாரம் போறோம், அதுக்கப்புறம் we leave it. யோகா கத்துக்கிறோம், 1 week ஆகுது, we leave it. மெடிடேஷன் கத்துக்கிறோம், 10 days ஆகுது, we leave it. ஹிந்தி கத்துக்கிறோம், 10 days ஆகுது, we leave it. ஏன்னா ஜிம்முக்கு போறோம், 1 மாசம் போறோம், 3 மாசம் போறோம், we leave it. Many a time we drop out simply because we don't have any control over subconscious mind. Subconscious mind always wins. The conscious mind decisionல தான் நம்ம மெடிடேஷன் கத்துக்கிறது, யோகா கத்துக்கிறது, வாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றது, ஒழுங்கா நான் டெய்லி 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு புது புக் படிக்க போறேன், இந்த டெசிஷன்லாம் திரும்பவும் பழையபடி நம்ம பேக் டு ஸ்கொயரே போயிடுறோம். அப்ப if we reprogram the subconscious mind and then tell your subconscious mind that it is possible for you to be healthy by practicing yoga or meditation or gym or walking or whatever, and you being continuously non-stop, ongoingly, day after day, every day, you are willing to learn something new, you are willing to complete a book. If you pick up a book, you will complete the book. You will start the book with the idea to complete the book. In the இப்ப நான் சொன்ன இந்த 3 sentences சொன்னவர் பில் கேட்ஸ். Anytime I pick up a book, I start with the idea that I'm going to complete the book. I always complete the book. Bill Gates எப்போ போனாலும், whether he is at home or he is in the office or he is traveling in the car or he is traveling in the flight, there will always be 25 books accompanying him. இவ்வளவு பெரிய பணக்காரன் நமக்கு தெரியும், ஆனா இந்த ரெகுலரா படிக்கிறார் தெரியாது. And then once in 6 months he takes off for about 5 days. He goes to Seattle, ஒரு waterway பக்கத்துல he has got a separate house. He is on his own. ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு யாருமே இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடா இவரே கையில இருக்கிற 25 புக்கே அந்த 5 நாள்ல படிச்சு முடிச்சுட்டு வெளில வருவார். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது, இன்சைட் பில்ஸ் மைண்ட்னு போட்டீங்கன்னா கிடைக்கும். Meaning these people are automatically programming their subconscious mind for success. That is the reason why they make money also, they stay healthy also, they teach other people also, they find time to entertain themselves also, they educate themselves also, they keep reading books ongoingly also. And globally, mega level think பண்ணி 200 countryக்கும் contribute பண்ணவும் think பண்ணணும்னா you need to be programming your mind here, not in the top conscious mind, subconscious சொல்றது. Brain and mind are the same thing. Brainங்கிறது ஓபன் பண்ணா, ஸ்கல் ஓபன் பண்ணா உங்களுக்கு பார்க்குற ஏரியா முழுக்க brain, you can touch it, you can feel it. அது எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆச்சா, அது ஜெல் மாதிரி இருக்கும். அதுல என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதுல இருக்கிற ரெக்கார்டிங் இருக்கு பாத்தீங்களா, சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அந்த ரெக்கார்டிங்கை மைண்ட்னு சொல்றது. Mind is a storehouse of all your past experiences, all your pains, all your pleasures, a storehouse. And then it is possible to recall them, it's possible to relive them. ஏற்கனவே 5 வயசுல நடந்தது, 10 வயசுல நடந்தது, 20 வயசுல நடந்தது, I can bring back to memory and then relive as if it is all happening here today now. இது சைக்காலஜில ரீவிவிஃபிகேஷன் சொல்லுவோம். REVIVI FICATION, revivification அப்படின்னா reliving the past experience. It's all happening now. அந்த சென்ஸ்ல, அந்த கையில, அந்த முகத்துல, ஒவ்வொரு டிஷ்யூலையும், ஒவ்வொரு செல்லுலையும் I can feel as if I am reliving everything here now அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஹிப்னாசிஸ் என்ன சொல்லுதுன்னா, if you succeeded some place at some point of time, எதுல வின் பண்ணாலும் சரி, நான் சின்ன வயசுல 10 திருக்குறள் ஒப்பிச்சு நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன் சார், இங்கிலீஷ்ல மேடையில ஒரு 5 நிமிஷம் பேசினேன் சார், போதும். ஏற்கனவே ஒரு வாட்டி வின் பண்ணிருக்கிறீங்க இல்லையா, அதை இப்ப திரும்ப இங்க கொண்டாந்து பிளே பண்ணா, இங்க wherever you want to win, you can win. If you can do it once, you can always do it any place. ஸ்டீஃபன் கவின்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கிறாரு, 7 Habits of Highly Effective People. அதுல என்ன சொல்றாரு, we have interviewed about 10,000 successful people. எல்லாத்தையும் இந்த 10,000 people இன்டர்வியூ பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணா அவங்களுக்கு 7 குவாலிட்டி இருக்குது. அந்த 7 குவாலிட்டியை யார் மாடல் பண்ணாலும், எதுல வேணாலும் you can be successful அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்டீஃபன் கவியோட 7 Habits of Highly Effective People அப்படிங்கிறது. அது போல நாங்க என்ன சொல்றோம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வின் பண்றீங்களா, அந்த வின்னை கொண்டாந்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். If you succeeded, if you are happy, if you are jubilant, if something has happened, ecstatic,
ஐ வாஸ் டிலைட்டட், என்ன எக்ஸூபரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஓவர்வெல்மிங்லி நான் சக்சஸ்ஃபுல்லா மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னா அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். எதுல டிஎல்லையும் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல, என்எல்பிலையும் பண்ண முடியும், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல, ஹிப்னாசிஸ்லயும் பண்ண முடியும், சைக்காலஜிலையும் பண்ண முடியும். So that way hypnosis is an altered state of consciousness. இதை ரீக்ரியேட் பண்ற இடங்கள் தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம் as a hypnotherapist or using counseling through hypnotherapy. ரொம்ப நேரமா பேசுறேன், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. மிஸ்டர் ராமநாதன், எஸ், ஒரு பேசிக் கிளாரிபிகேஷன் சொல்லுங்க. ஹிப்னோசிஸ்னா என்ன அர்த்தம்? வை ஹிப்னோட்டிஸ் பேர் வந்தது? அது வந்து இந்த ஒரே ஒரு நிமிஷம், இந்த தேவதைக்கு ஹிப்னோசன் பேரு, கிரேக்க தேவதை. சரி, அங்க நம்ம 33 கோடி தேவர்கள் நம்ம இந்து மித்தாலஜி சொல்ற மாதிரி கிரேக்க இதிகாசங்கள்ல இந்த இலியட் ஆடிசின்னு ஆரம்பிக்கிறோம்ல, அவங்களும் இந்த மாதிரி ஒரு 10,000-20,000 கடவுள் வச்சிருக்காங்க, ஏஞ்சல் வச்சிருக்காங்க. சரியா? அதுல உட்கார்ந்தா ஒரு ஏஞ்சல், எழுந்தா ஒரு ஏஞ்சல், தூங்கினா ஒரு ஏஞ்சல், சாப்பிட்டா ஒரு ஏஞ்சல், படுத்தா ஒரு ஏஞ்சல். அதுல ஹிப்னோசன் இந்த ஏஞ்சல் வந்து தூக்கம் வராதவங்க இந்த ஹிப்னோசி தேவதை கிட்ட வேண்டிக்கிட்டா தூக்கம் வரும் அப்படிங்கிறது கிரேக்க மித்தாலஜி. 2000-4000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே ஹிப்னாட்டிசம் பயன்படுத்திய செய்திகள்லாம் உண்டு. குகைகள்ல, கிரேக்க குகைகள்ல ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி படங்கள் எல்லாம் கூட இருக்குது. அசிரியான்னு சொல்லுவாங்க, அந்த குகைகள்ல இருக்குது. ஏஞ்சல் பேர் ஹிப்னோசிஸ், HYPNOS, ஹிப்னோஸ். ஹிப்னோஸ் அது வச்சு வந்துருச்சு அதுல வந்து. ஆமா, ஹிப்னோஸ்னா தூக்கம்னு அர்த்தம். இது தூக்கத்துக்கான தேவதை. ஆனா இது தூக்கமும் அல்ல, விழிப்பும் சேர்ந்தது. கண்கள் மூடி இருக்கும், உடம்பு ரிலாக்ஸா இருக்கும், தூக்கம் போல இருக்கும். பட் சேம் டைம் ஐ எம் டாக்கிங் வித் யூ தெரியும். போன் அடிச்சதுன்னா போன் அடிக்குதுன்னு தெரியும், காலிங் பெல் தட்டினா காலிங் பெல் அடிக்குதுன்னு தெரியும். சோ ஒரு அவேர்னஸும் இருக்குது, ஒரு தூக்கம் போன்ற ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டும் இருக்கிறதுனால தமிழறிஞர் மரமலடிகள் இதுக்கு அறிதுயில்னு பேர் வச்சார். அறிதல், துயில்தல் ரெண்டு அவேர்னஸோட கூடிய தூக்கம் அப்படிங்கிற பேர் இது, அறிதுயில்னு வச்சாரு. அதனால இந்த முதல்ல ஹிப்னோசன் வச்சுட்டாங்க, தேவதைன்னு வச்சுட்டாங்க, அப்புறமா மாத்த வேண்டாம்னு விட்டுட்டாங்க. பிரான்ஸ் ஆண்டன் மெஸ்மர் அப்படின்னு ஒருத்தர் மெஸ்மரிசம் சொன்னாரு. கிட்டத்தட்ட நம்ம சொல்ற ஹிப்னாட்டிசமும் அதுவும் ஒண்ணுதான், ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்குது. நம்ம இந்த குறுகிய நேரத்துல அதுக்குள்ள போக வேண்டாம். மெஸ்மர் பண்ணது வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் சொல்லி மைண்ட் இம்பாக்ட் பண்ணி உடம்புல வந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காமிச்சார். இந்த மாதிரி thousands of people கியூர் பண்ணாரு. அன்னைய தேதிக்கு ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால மக்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, இந்த ஆள் எப்படி பண்றாருன்னு தெரியல, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியல, அதனால அவர் தப்புன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட மெஸ்மரிசம் அப்படிங்கிற வேர்டும் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற வேர்டும் ஒன்னா இன்டர்சேஞ்சபிளா உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் சேர்த்தேதான் மக்கள் சொல்றாங்க. மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க பாண்டிச்சேரியில பிரிசனர் கிட்ட போய் அந்த பிரிசனர் வந்து இஃப் இஸ் நாட் கோஆபரேட்டிங் வித் யூ cannot hypnosis பண்ண முடியாது. unless suppose refuses to cooperate, எப்படி அவங்ககிட்ட ட்ரூத் வாங்க முடியும் நம்ம? அது ஒண்ணு, நான் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கணும், ரெண்டு அதை பைபாஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும். சார் நானும் இதோட தொடர்பு, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், உங்களோட ஸ்பீச்சை மிஸ் பண்ணிட்டேன் சார். ஃபுல்லா வந்து அடுத்தது ஸ்டீஃபன் சார் அனுப்பும்போது ஃபுல்லா பாத்துருவேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சார் டாக்டர் கேட்டதுலயே, நமக்கு உண்மை கண்டறிதல் டெஸ்ட் அப்படிங்கறது கிரிமினல்ஸ்க்கு பண்றாங்கல்ல சார், அதுவும் ஹிப்னடைஸ் மெஸ்மரிசமும் ஒண்ணா இல்ல அது டிஃபரெண்டா? உண்மை கண்டறிதல் பண்றதுக்கு வந்து அது பாலிகிராஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கு சோடியம் பென்டதால், சோடியம் அமிட்டால் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி கெமிக்கல் கொடுக்கற போது என்ன ஆகும்னா, என்ன சோடியம் அமிட்டால பென்டால போட்டா, பென்டதால் போட்டா இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் லூசன் அப் ஆயிடும், ரொம்ப இதாயிடும். நார்மலா இன்வென்ட்ரின்னுட்டு ஒரு 20 to 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் நேம், என்ன வாட் இஸ் யுவர் ஏஜ், வாட் கலர் யூ லைக், வாட் இஸ் தி நேம் ஆஃப் யுவர் சில்ட்ரன், நேம் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், வாட் ஒர்க் யூ டூ, என்ன இந்த மாதிரி ஒரு நார்மல் கேள்வி கேட்கிற போது எலக்ட்ரோட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். வித் தோஸ் எலக்ட்ரோட்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொன்னா செக் பண்ணி பாத்துருவோம். நார்மல் கேள்விக்கு நார்மலா பதில் வருது. இப்ப பொய் சொல்ல அவங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா, என் பேர் வந்து முத்தையா இல்ல, என் பேர் கன்சாமின்னு சொல்ற போது
என்ன ஆகும்னா ஒரு மைல்டு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு கேப் ஒன்று இருக்கும். திரும்ப என்னோட பல்ஸும் பிபியும் மாறும், கொஞ்சம் ஸ்வெட்டிங் வரும், கொஞ்சம் ஷிவரிங் வரும். அப்ப அந்த ரெக்கார்டிங் மெஷின்ல ஒரு ஆல்ட்ரேஷன் தெரியும், இசிஜி மாதிரி. அதை வச்சு இந்த இடம் போய் சொல்லக்கூடியதுன்னு சொல்லி திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோடியம் பென்டத்தாலோ அமிட்டாலோ மற்ற கெமிக்கலோ என்ன பண்ணுதுன்னா லூசன் அப் பண்ணிடுது. நார்மல் கொஸ்டின்ஸுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்த்துக்கிறோம். இந்த கேள்விகள் கேட்கிற போது எந்த கேள்விக்கு இது ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் மாத்துவோம். எளிதா எங்களுக்கு பயன்படுறது மாதிரி இந்த அபார்ட் ஃப்ரம் தி தியரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இதை நாங்க பயன்படுத்திக்கிற டே டு டே லைஃப்ல ஓரளவு சில அவர் சொன்னாரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குனாரு நண்பரு, அதுகளெல்லாம் போக்கிக்கிறது மாதிரி எளிதா இப்ப டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஹிப்னாட்டிக் ப்ராசஸ் சொல்லி தரேன். வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க, வண்டி ஓட்டுறவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க டோன்ட். யாரோ கொஞ்சம் முன்னால ஐ திங்க் வைஷ்ணவி ஆர் somebody said I am walking. இல்ல அவங்க வந்துட்டாங்களா? சரி, எல்லாம் வீட்டுக்கு வந்து ராமநாதன் ஒரே ஒரு கேள்வி. பேசிக்கா ஸ்டீஃபன், ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இது எப்படி பேசிக்கா ஒர்க் பண்ணுதுங்க? பேசிக் பிரின்சிபல் எப்படி ஒர்க் பண்ணுது? சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் what is the basic scientific explanation of your modulation? எதில போய் ஒர்க் பண்ணுது இது? நியூரான் கனெக்ஷன்ஸ் இருக்குது இல்ல, அது மைலினேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்றோம், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறத வீக்கன் பண்றோம், ஏற்கனவே இருக்கிறதோட வேற ஒன்னு அசோசியேட் பண்றோம். ஐவன் பாவ்லோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டாக் ஒரு நாள் பட்டினியா வச்சிருந்து நெக்ஸ்ட் டே he rings a bell and gives food, rings a bell gives food, rings a bell gives food. அப்ப அசோசியேட்டிவ் கண்டிஷனிங் எனக்கு பெல் சவுண்ட் வந்தா ஃபுட் வரும்னு எதிர்பார்க்குது இல்லையா? ஆமா. அப்ப அது போல வேற ஒரு நியூ கண்டிஷனிங் ஒன்னு கொண்டு வந்தா என்ன? and then if you think of yourself, if you think of something, if you think of Abdul Kalam, you will feel energized அப்படின்னு நான் ப்ரோக்ராம் பண்ண முடியும்ல. அப்படி if you think of a puppy dog, you will feel happy அப்படின்னு என்னால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒரு டிஃபரெண்டா இன்னொரு காரியத்தை ஒன்னு கொண்டு வந்து என்ன, the moment when you go for the examination, you take 5 deep breaths and you think positively, and you can always see whatever you have already studied. இந்த bookல பார்த்தது எல்லாத்தையும் அப்படியே you can imagine as if it is all there in the 70 mm screen. Stereophonic sound ஓட அந்த book பேசுது. Your hand is only moving, writing the answer. You are not making an effort in order to write the answer. அந்த மாதிரி சொல்ல முடியும். அப்ப ரீகண்டிஷன் பண்றோம். ஏற்கனவே இருக்கிற கண்டிஷனிங்க வீக்கன் பண்றோம், வேற ஒரு கண்டிஷனிங் அசோசியேட் பண்றோம், புதுசா ஒரு கண்டிஷனிங் கிரியேட்டும் பண்றோம். இது எதனால, இது எப்படி நடக்குதுங்க முத்தையா? இது எப்படி நடக்குது? பிரெயின் நியூரான் கனெக்ஷன் தான். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டிரான்ஸ்மிட்டரை ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டிங் ஒன்லி. சார், எனக்கு சார் சொன்னதோட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. சார் அழகா கேட்டாரு. இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப நம்ம தூங்குறோம் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகும். இப்ப நைட்ல ஒருத்தங்க படுக்கிறாங்க அப்படின்னா படுத்தவனே நார்மலான தூக்கத்துல இருந்து ஆழ்நிலை தூக்கத்துக்கு போவோம். இப்ப இந்த ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுங்கிற ஒண்ணு கேட்கணும். ரெண்டாவது, இந்த நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம படுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு தூக்கத்துல இருந்து, அதாவது நார்மல் தூக்கத்துல இருந்து கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம போகும்போது இப்ப நம்ம தூங்குறவங்க டப்புன்னு எழுப்புனா என்னவாகும் அப்படின்னா பெரிய பதட்டத்தையோ சில மனம் சார்ந்த விஷயங்களையோ அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு நேரம் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும்? இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் இப்ப நார்மலா தூங்கி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனை அந்த ஆளை எழுப்புறப்ப அதிகமான கோபமோ மனம் அழுத்தம் சார்ந்த விஷயங்களோ முதல் 1/2 மணி நேரத்தில் ஏற்படக்கூடும். அப்ப அந்த முதல் 1/2 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு மைண்டு, அதாவது கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு 1/2 மணி நேரம் டிராவல் எடுத்துக்குது. அப்ப நீங்க ஒருத்தரை ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது அவங்க அதை எப்படின்னா அந்த தூங்கிட்டு இருக்கிற உடனே எழுப்புறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுதுன்னு நான் சொன்னோம்ல சார். இப்ப ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது அவங்க இப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாம் உண்மையானதா வருமா? என்னோட கேள்வி சார் இது. தூக்கத்துல 3 இருக்குது. ஒண்ணு லைட் ஸ்லீப், அதுக்கப்புறமா டீப் ஸ்லீப், இன்னொன்னு REM ஸ்லீப், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். தூங்குறீங்க, டீப்பா தூங்குறீங்க, அப்புறமா ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த கனவை ஆழ்மனம் உருவாக்குது.
whatever has happened today in the daytime, that which has impacted you emotionally, that will come as a dream. ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் சரி, ரொம்ப நெகட்டிவா இருந்தாலும் சரி, that will appear as a dream and resolve the issue. பல நேரங்கள்ல ட்ரீமே ரிசால்வ் பண்றதுனால தான் நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்பயோ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்போம். ட்ரீம்ஸ் ஆர் த ராயல் ரோட் டு அவர் அன்கான்சியஸ் டாக்டர் ஃப்ராய்ட் சொல்றாரு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி. அதுல ரெம் ஸ்லீப்ல நீங்க கனவு காண்றீங்க இல்லையா, அந்த கனவுல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கோவத்துக்கு கோவம் குறையும். உங்க பாஸ் ஆபீஸ்ல திட்டாரு, தூக்கத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, பாஸ கத்தி எடுத்து குத்திடுவீங்க, ரிசால்வ் ஆயிடும், மறந்துடுவீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஸ்லைட் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் வித் பாஸ் இருக்குமே தவிர யூ டோன்ட் ஃபீல் லைக் கில்லிங் தி பாஸ் ஆர் butchering him with a knife. அதனால இது தூக்கத்துல ரிசால்வ் ஆகுறது. ஹிப்னடைஸ் பண்ணிட்டு நாங்க வேக்கிங் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது ஒரு நிமிஷத்துல மெதுவா தான் வெளில கொண்டாடுவோம். ஒரு ஜோல்ட்டும் ஹிப்னாசிஸ்ல நடக்காது. ஹிப்னடைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி பிரிங்கிங் them அவுட் ஆஃப் ட்ரான்ஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்கும் ப்ராசஸ் இருக்கு, சேர்த்து தான் பண்ணுவோம். அதனால இதுல ஜோல்ட் எல்லாம் வராது, கோவம் எல்லாம் வராது, அடிக்கலாம் மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, டிப்ரெஷன் எல்லாம் வராது. எனி ட்ரீம்ஸ் முத்தையா, ட்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு டே டு டே நினைக்கிறீங்கல்ல, 60 years before 50 years before எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதெல்லாம் வருது, ஃபெயில் ஆயிருக்க மாட்டோம், as though you not got the mark, ஃபெயில் தான வருது. Today something has happened that has triggered that memory. சம்பந்தம் இல்லாமல் ஒரு ட்ரீமும் வராது. ஏன்னா உங்க ட்ரீமுக்கு 100% நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், நீங்க தான் உருவாக்குனீங்க, நீங்க தான் மூலக்கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கேமரா, வில்லன், வில்லி எல்லாம் நீங்க தான். உங்க அம்மா உங்களுக்கு தூங்க கத்துக் கொடுக்கவில்லை, உங்க அம்மா உங்களுக்கு கனவு காண கற்றுக் கொடுக்கவில்லை, எந்த ஆசிரியரும் உங்களுக்கு கனவு காண கற்றுக் கொடுக்கவில்லை. You are born with it. You are born with the ability to sleep. You are born with the ability to dream. Child need not be taught how to sleep. The child knows how to sleep. The child also knows how to dream. அதனால இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்தது டாக்டர், அது 60 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை கொண்டு வருது. ஒரே நிமிடம் சொல்லுங்க. இப்போ நானு மெடிசன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுல நம்பர் 1 ரேங்க் இன் மெடிசன். பட் எனக்கு கனவு வருதுல 60 வருஷத்துக்கு முந்தி மெடிசன் ஃபெயில் ஆன மாதிரி கனவு கண்டேன்னு. வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒண்ணு இருக்குது, அதோட அசோசியேட்டட் கில்ட்டும் ஒண்ணு இருக்குது, குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு, ஆமா நீ ஃபெயில் ஆயிட்டடா அப்படின்னு உங்க கனவு உங்களுக்கு சொல்லுது. இல்ல சார், நான் இதைத்தான் கேட்டேன். ஆக்சுவலா சார் சொன்னதான் நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நான் இப்ப ஏதாச்சும் ஒரு பேட் மெமரிஸ் ஏதாச்சும் எனக்கு இருக்கும். இப்ப நீங்க எழுப்பும் போது எனக்கு அந்த பேட் மெமரி இருந்துச்சுன்னா அதை உங்ககிட்ட நான் காட்டிட மாட்டேனா சார்? ரெண்டாவது எவ்வளவு நேரம் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியும்? 3 நிமிஷமா அல்லது 5 நிமிஷமா? எவ்வளவு ஒரு தனியும் பண்ண முடியும். ஆனா நார்மலா 20 minutes டியூரேஷன் இஸ் குட்னு சொல்றது. சரியா? இது ரெகுலரா என்கிட்ட வர்றாங்க, இல்ல ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் கிட்ட வர்ற ஆளு, ஒரு லேடி டெலிவரிக்காக வர்றாங்க ஹிப்னோதெரபிஸ்ட் கிட்ட. அவர் டாக்டர் ஹார்ட்லண்ட்னு பேர். அவர் இங்கிலாந்துல ரொம்ப பெரிய டாக்டர். மெடிக்கல் அண்ட் டென்டல் ஹிப்னாசிஸ் பை டாக்டர் ஹார்ட்லண்ட், HARTLAND. டாக்டர் ஹார்ட்லண்ட் பார்த்தா தெரியும். அவர் ஹிப்னாட்டிஸ் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தவர். பிரமாதமான புக் மெடிக்கல் அண்ட் டென்டல் ஹிப்னாசிஸ். இது எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்டே போனா 680.8572 என்னோட நம்பர். அதை நான் ரெகுலரா பிரிட்டிஷ் கவுன்சில் போய் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல செலக்ட் பண்ண தெரியாதுங்கிறதுனால. சரியா? அதுல அவர் சொல்றாரு, ஒரு லேடி எங்கிட்ட டெலிவரிக்காக வந்தாங்க, பிரெக்னன்சி, ரிலாக்ஸேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன், பெயின்லெஸ் டெலிவரிலாம் சொல்லி கொடுத்தேன், போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 7 years கழிச்சு, அது கூட கான்டாக்டே இல்லை, 7 years கழிச்சு the lady again becomes pregnant, comes to the same hypnotherapist, டாக்டர் ஹார்ட்லண்ட் கிட்டே வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் சொன்ன உடனே, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன உடனே உங்க ஃபேஸ் ஃபெமிலியர் ஆக்குறேன். ஆமா, நான் உங்ககிட்ட 7 வருஷத்துக்கு முன்னால வந்தேன், டெலிவரிக்கு வந்தேன். அப்ப என்ன நீங்க சொல்லி கொடுத்தீங்க? இந்த மாதிரி இது பெயின்லெஸ் டெலிவரிக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தேன். அதுல ட்ரிகர் வேர்டுன்னு ஒண்ணு, கான்டிகி அவர் சொல்றது, KONTIKI, கான்டிகி. கான்டிகின்னு சொன்னா உடனே யூ வில் கோ அண்டர் ஹிப்னாசிஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்க டாக்டர் அப்படின்னு. உடனே இவர் சொல்றாரு கான்டிகி அப்படிங்கிறாரு. She immediately goes into hypnosis. டாக்டர் ஹார்ட்லண்ட் புக்ல இது இருக்குது. அப்புறமா ஒரு ஆள் ஹிப்னடைஸ் பண்ணி இதுல முடிச்சிடறேன், ஏஜ் ரெக்ரெஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா என்ன பண்ணிக்கிட்டே வர்ற போது பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த 18 வயசு வர்ற போது அவர் எழுத சொன்னா, அவர் கையில இந்த மாதிரி ஏதோ ஒரு எடுத்துட்டாரு, பேனா எடுத்தாரு, இப்படி பண்ணிட்டு அப்புறம் இப்படி எழுதுறாரு.
அப்புறம் அவரை பிடிச்சி வேக்ஃபுல் ஸ்டேட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி 18 வயசுல பண்ணீங்கன்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, 18 வயசுல நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பார்சல் ஆபீஸ். பார்சல் மூட்டை மேல எல்லாம் இங்க்ல எழுத சொல்லுவாங்க குச்சி வச்சு, நீ அந்த 18 வயசு கொண்டு போன நான் அதை எழுதுனேன்னு சொல்றேன். வாய்ஸ் கூட மாறும், குழந்தை வாய்ஸ் மாதிரி மாறும், என்ன அந்த நடை உடை கூட அந்த நேரத்துல அது மாதிரி மாறும். சரியா? So whatever has happened today, நாங்க அதான் குழந்தைக்கு சொல்றது, குழந்தை ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா லேசா 2 திட்டுங்க, சின்னதா ஒரு அடியாடிங்க, அப்படி ஒரு தட்டுங்க. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது, நான் தப்பு பண்ணிட்டேன், அம்மா அப்பா அடிச்சுட்டாங்க, சரியா போச்சு, ரிசால்வ். இப்ப நான் தப்பு பண்ணேன், நான் சொல்லல, அம்மாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது, I continue to feel guilty about it. And when I have guilt within me, I lose my power. Energy பூரா போயிடும். I cannot be active or enthusiastic. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பு பண்றோம், அதுக்கான குற்ற உணர்வு என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன படிச்ச, நீ பெருசா நீ படிச்சுட்டேன்னு நினைச்சிட்டியா, கோல்டு மெடல் நீ நினைச்சியா, இல்ல போ நீ ஃபெயில் அப்படின்னு சொல்லி அது உங்களை ஆற்றுகிறது. சில நேரங்களில் சமணப்படுத்தும், நம்ம குற்றத்துக்கு அது சரி பண்ணி கொடுக்கும். நீயே போய் சொல்லிடு, தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரிசால்வ் ஆயிடும். அல்ல குழந்தை குற்றம் பண்ணுச்சுன்னா, தப்பு பண்ணுச்சுன்னா ஒத்துக்கன்னு சொல்றது, இல்ல அம்மா அப்பா பாத்தீங்கன்னா லேசா திட்டிருங்க, ரிசால்வ் ஆயிரும். திட்டலைன்னா தான் அது பயப்படும் சொல்றேன். குழந்தை தப்பு பண்றப்போ நீங்க திட்டலைன்னா அது குற்ற உணர்வோடய குழந்தை வளரும். அதனால டீச்சரும் கொஞ்சம் திட்டத்தான் வேணும், அம்மா அப்பாவும் கொஞ்சம் திட்டத்தான் வேணும். அதுக்காக போட்டு அடிக்கூடாது, அபியூஸ் எல்லாம் பண்ண கூடாது, மைல்டா, சோ தட் பேலன்ஸ் வந்துடும் சொல்ல வர்றேன். தேங்க்ஸ். ஒரு 100 people they are coming to you the same problem. 100 people hypnosis கொடுத்தா எவ்வளவு percentage successful ஆகுறீங்க? அதுல மாஸ் ஹிப்னாசிஸ் நீங்க தான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் எதன வாட்டி வந்திருக்கீங்க? மாஸ் இல்ல உங்களுடைய பிராக்டிஸ்ல கேக்குறேன். 100 people same problem they come to you. Out of that 80% success or 90% success, what is the percentage of success கேக்குறேன். பை அண்ட் லார்ஜ் நான் இன்னமும் ஹிப்னோதெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி மக்கள் கொஞ்சம் நம்பி வர்றாங்கல்ல, அப்ப நான் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். 100% ஆயிருவீங்களா? எப்படி முடியும் சொல்ல மாட்டேன். பட் பை அண்ட் லார்ஜ் பீப்புள் கெட் ரிசால்வ். நான் நீங்க உங்க லைஃப்ல மெடிசன்ல பாக்குற மாதிரி நான் வந்து தங்கைய ரேப் பண்ண அண்ணனை பார்த்திருக்கிறேன், ரேப் விக்டிம்ஸ பார்த்திருக்கிறேன், என்ன தவறுகள் பண்ணவங்கள பார்த்திருக்கிறேன், எல்லா விதமான தவறுகள் பண்ணவங்களையும் நான் பார்த்திருக்கேன். சரி, இன்னொரு கொஸ்டின். நீங்க ஒரு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பாடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் மைண்ட் 80% சொன்னீங்க. ஆமா, நான் சொல்றேன் 100% மைண்ட் only influences the body. ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொல்றாரு 100%. அதுல சந்தேகமே வச்சுக்காதீங்க முத்தையா. Everything your mind decides. Fortunately, mind we cannot see, we cannot touch. It's the most powerful. Anything other than mind is the most powerful, strongest and speedest. Welcome. Thank you. வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் 10 minutes hypnosis. ஆமா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும். டாக்டர் ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த 60 வயசுல நான் ஃபெயில் ஆன மாதிரி வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா ஸ்டீஃபன். நீங்க ஃபெயில் ஆன இன்ஃபர்மேஷனும் நம்ம மண்டையில இருக்கு. இப்போ ஒரு லேடி, நாங்க லாஸ்ட் வீக் வந்து ஒரு நிமிடம், நான் இது வரைக்கும் நான் ஃபெயில் ஆகவே இல்ல ஸ்டீஃபன். நீங்க ஃபெயில் ஆகல. ஆமா, நீங்க ஃபெயில் ஆகல. ஃபெயில் ஆனது உங்க ஸ்டூடெண்டோ உங்களோட பழகுனவங்களோ நிறைய பேரோட இன்ஃபர்மேஷனும் நம்ம மண்டையில இருக்கு. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஃபெயில் ஆனது என்னது நம்மளோட நைட்ல தூங்கும் போது ட்ரிகர் ஆகுது. இது கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு இமேஜினேஷன், அது ஒரு இல்யூஷன் மாதிரி. இல்ல ஸ்டீஃபன், ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறேன், கொஸ்டின் பேப்பர் மாத்தி எழுதுறேன், கொஸ்டின் பேப்பரை படிக்கல, போயிட்டு வரேன், ரிப்பீட்டடா வருது ஸ்டீஃபன். My explanation never failed in my life in examination. டாக் என்னோட எக்ஸ்பிளனேஷன் could be, லைஃப்ல வந்து நான் திரும்ப சொல்றது, இந்த பெஸ்ட் ஸ்கூலு, பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஆபீஸ் இப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு ஆஃப்டர் 5 years in your office suddenly a major breakdown happens. ஒரு கிரைசிஸ் ஒன்று வருது, ஒரு காம்படிஷன் வருதுன்னா இந்த ஒரு தடவை கூட ஃபெயிலே ஆகாத ஆளால சமாளிக்க முடியாது. யூ ஷுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயிலிங்ஸ். உங்க டீப் இன்சைட் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, ஐ ஹவ் நெவர் ஃபெயில்ட் இன் மை லைஃப், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இட் மீன்ஸ் டு பி a failure, failing in some aspect
அந்த வலி எப்படிதான் இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக நீங்க நிஜமாவே நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆக முடியாது. கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க, ஆனா சைக்கலாஜிக்கலா ஒரு தடவை ஃபெயில் ஆகி தான் பார்ப்போமே, அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு எனக்கு நிஜமாவே தெரியுமே. ஒரு தடவை சரி, அடிக்கடி அதான் வருது. அது எப்படி அடிக்கடி வருதான்னு தெரியல எனக்கு ஸ்டீவன். ஒரு நாள் கம் ஹோம் அண்ட் we will sit together. சில கனவுகள் நான் அடிக்கடி பறக்கிற மாதிரி கனவு காண்றேன். எப்படிங்க? ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, நான் கோயிலுக்கே போனது கிடையாது, சாமியை கூட மாட்டேன். எனக்கு ஒரு நாள் வந்து எங்க அம்மாவோட கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி கனவு வந்தது ஸ்டீஃபன், எப்படி அப்படின்னு என்ன கேட்டாங்க. சரி, நீங்க கோயிலுக்கே போக மாட்டீங்க, ஆனா கோயிலோட இன்ஃபர்மேஷன் நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போனன்ற உணர்வு இருந்திருக்கும். சார் சொன்னதுதான், இட் இஸ் a கனெக்ஷன் தான். பட் நம்ம தூங்கும் போது ஹோல் பிளட் நம்ம சர்க்குலேட் ஆகுது, ஆக்சிஜன் அங்க போகுது, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா நம்ம கரண்ட் இன்ஃபர்மேஷனோட கனெக்ட் ஆகி ட்ரிகர் ஆகி தான் இன்ஃபர்மேஷனே வருது நமக்கு. சோ இது மாதிரி நடந்த விஷயங்கள் நம்ம மறுபடியும் சிந்திக்கும் போது அடிக்கடி அந்தந்த கனவு, இதே மாதிரி கனவுகள் ரிப்பீட்டடா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ட்ரீம் அனாலிசிஸ் டாக்டர் ஒன்னு சொல்லிடுறேன். ட்ரீம் அனாலிசிஸ் ஒரு 2 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு 20 years பேக் நடந்தது. ஐலின் ரியார்டான் ஒரு பிரமாதமான லேடி வந்திருந்தாங்க யூஎஸ்ல இருந்து. அதுல அவங்க சொன்னாங்க, கிறிஸ்டியன் நன்னு, வயசு 70 இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் லைஃப் முழுக்கவே கன்னியாஸ்திரியா நன்னா இருந்திருக்கிறேன், இது தெரப்பி எல்லாம் பண்றேன், சைக்காலஜிஸ்ட் தெரப்பி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சொன்னது, எனக்கு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல நான் என்னோட அந்த அவங்க கிறிஸ்துவ மடம் இருக்கு இல்லையா, அந்த மொனாஸ்ட்ரி, அவங்க கன்னியாஸ்திரிகள் தங்குகிற மடம், அந்த இடத்துல நான் என் ரூம் கதவை தட்டி உள்ள போனா என் ரூம்ல ஒரு ப்ராஸ்டிடியூட் ஒருத்தி படுத்திருக்கிறான். அவளுக்கு முகம் என் முகம் மாதிரியே இருக்குது. அவ என்ன சொல்றா, இது என் ரூம், நீ வெளில போடின்னு சொல்றா. நானும் அவளும் ஆர்கியூ பண்றோம், சண்டை போடுறோம். அவ போக மாட்டேன்னு சொல்றா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறா. நாங்க 2 பேரும் சண்டை போடுறதை கேட்டுட்டு மதர் சுப்பீரியர் வர்றாங்க, வந்து கதவை தட்டுறாங்க. எங்க என்ன அது சத்தம்னு கேக்குறாங்க. நான் டக்குன்னு முழிச்சுட்டு பார்த்தா கனவு. அப்புறம் சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு 70 வயசு ஆகுது, என் லைஃப்ல செக்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கனவு வர்ற நேரத்துல ஏதோ ஒரு காதலன் காதலி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்லயும் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அந்த பாக்குற போது எனக்கு உள்ளதுக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஒண்ணு வருது. அப்ப நமக்கு கிடைக்காமலே போயிருச்சே அப்படின்னு தோணுது. நான் கன்னியாஸ்திரியாவே இருந்துட்டேனே அப்படின்னு தோணுது. அப்ப என்னுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது, 60 வருஷமா நீ விட்டுட்ட, 50 வருஷத்துக்கு மேல விட்டுட்ட, அதனால எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு ப்ராஸ்டியூட் ஆனா 10 பேர் கிடைப்பாங்க, அப்ப நீ அவங்களோட என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு அந்த கனவு வந்தது. நான் இத்தனை வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்தேன்னா இந்த மாதிரி உணர்வுலாம் வராதுன்னு அர்த்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாவற்றையும் உங்க ஆழ்மனம் பாக்குது, ரசிக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுது, அதை உருவாக்கவும் செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இதெல்லாம் அப்புறமா எடிட். சரி, இப்ப ஸ்டீவனுக்கு முத்திய and all our friends ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நம்பர் 1 killer disease today is heart attack. அதுவும் 2025ல நிறைய பேர் இருக்கிறாங்க, men and women. Not that I'm frightening, I'm seeing every patient. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், படுக்கையில ஸ்லீப்லயே இறந்துடுறாங்க. ஆமா, இதுல ஒரு முக்கியமான 2 பேருக்கும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். The number 1 killer disease, heart attack, if you want, we can prevent 100% by your positive mindsetல கட்டாயம் முடியும். அதுல வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். அதை விட முக்கியம் என்ன அது சொல்றோம்னா, இன்னொரு முக்கியமானது இதுல பிளாட்ஃபார்ம்ல சொல்லிடுறேன், because may be useful to everyone, communicate. So it's 100% preventable. இப்போ கோவிட் பேண்டமிக் இருக்குது இல்ல, if mind decides, we can prevent 100%. Accident 100%. And 99% of the cancers can be prevented if you are going to have positive thinking, positive lifestyle. So எல்லாமே மனதில் இருக்குது. சொக்கலிங்க ஆழ்ந்த மனதில் இருந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அவ்வளவு தூரம் சக்தி இருக்குதுங்க. So you are going to play an enormous role and make my job lesser and make me jobless ன்னு கேக்குறேன் முத்தையாவையும் ஸ்டீஃபனையும். Welcome. That is what I am planning for the society. Thank you very much, doctor. டாக்டர், இங்க ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு. சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு நாள் எங்களோட இதுல ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியும்? நான் சொல்றேன். I wrote முத்தையாக்கு தெரியும், Mind Your Heart, and I wrote a book.
இன்னொரு ரகசியத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு முத்தையாக்கு தெரியும் இது. If you are going to be positive from what Stephen Muthia says today, 99% block இன்னைக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. 1 year it becomes 0 if you are going to make your mind positive. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு 2 பேருக்கு சொல்றேன். I don't know whether you know that or not, Muthia. Suppose genetically my parents are having sugar, pressure, I got it. I given to my children. None of their mistake, it gone to the grandchildren. Or secret of genetic mutation to positivity. The genes carrying diseases will totally disappear. Understand? Totally disappear by 9 years of your adherence to positive mindset, positive lifestyle. Because the genes are all epigenes, phenotypes, constantly changing by your lifestyle mindset. So அப்போ உங்களுக்கு மைண்டை வச்சு கடவுள் ஒரு சான்ஸ் இல்லைங்க சொல்லலாம், அப்புறம் போய் சேர்த்து போனா நாம என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் we all get together, we can play a very important role for that. நீங்க நிறைய மீட்டிங் மொத்தியா ஒரு இது சொன்னாரு, எப்படியும் வச்சுக்கிட்டு சைட்ல காரியாலஜி மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். அப்பப்போ அதை லக்கிலி ஐபிஎல் வச்சு நான் பண்ண முடியும். எனக்கு அதை விட இதுதான் எனக்கு முக்கியம். Very thankful to you all. Really honored, Muthaiya, and ஒரு 10 minutes ஒரு ரிலாக்சேஷன் சொல்லி கொடுத்துறேன் நினைப்பா. அது கொடுங்க, அதுக்கு எல்லாருக்கும் நல்லது. சரி, செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணலாம். அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணிக்கலாமா? இத நீங்க செல்போன் கையில, இது செல்போன்ல தான் ஆபரேட் பண்ணிக்கணும்னு தெரியாது. வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி ஒண்ணு தான் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, இல்ல இது செல்ஃப் ஹிப்னாசிஸ் நாங்க பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். நல்லா பண்ணிக்கலாம். வெரி குட். Be on your own. Please, Stephen Muthaiya. வீட்ல இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க. வெளியில இருக்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, please do not do it. Do not comment. சரியா? இது வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுருங்க. இல்ல வாட் எவர் ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர் என்ன இருக்குதோ அதை ஆன் பண்ணுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். Deeply. Relax. Eyes closed. Sitting comfortably. Listening to my voice. A familiar feeling of relaxation is passing through every part of your body as if it was never, ever away from you. Loosen up, let go, relax, relax, deeply relax. Head to toe, toe to head, this beautiful feeling of relaxation is passing through every part of your body. All the muscles in your face, all of them are relaxing now. Gently, gently, imaginatively, look at your own face in a mirror, as if you are looking at your own face in a mirror. Imagine and let go of all the muscles in your face. Forehead, eyes, eyelids, cheeks, lips, jaw muscles, all of them are relaxing, relaxing. This feeling of relaxation is now passing down along your neck muscles, spreads along your shoulders, passes down along both of your hands, right up to your fingertips. All the muscles around the neck, left and right, front and back, all around, relaxing, relaxing. Your head is gently tilting towards your chest. Loosen up. Allow your head to drop. Relax. Anytime you listen to my voice, every time you listen to my voice, you'll be able to go into much deeper levels of relaxation. All the muscles around your shoulders, both of your hands, relaxing, relaxing. Breath after breath, every breath that you take in, you're going into still more deeper levels of relaxation. Every breath that you take in, relaxing, relaxing much more deeply. The muscles around your back are relaxing now. Right from the shoulders down to your waist, all the muscles around the spinal column, all of them are relaxing. This feeling of relaxation is now going down, down, way down your body, calming you, comforting you, soothing you, relaxing you.
A light floating sensation is coming over your body. As if you are up in the air and floating. So light and wonderful. Feel it, sense it, experience it, be with it, go with it, flow with it, move with it. All the muscles around your abdomen are relaxing now. All the internal organs. Your heart, your lungs, all the internal organs. All of them are relaxing, relaxing. And functioning at an ideal, optimal, relaxed level. The muscles around your waist and both of your legs are beautifully relaxing now. Right from the waist down to your toes, thigh muscles and knee joints, calf muscles and ankles, feet, soles, toes, tips of toes, relaxing, relaxing much more deeply now. Head to toe, toe to head, every part of your body, every organ in your body, in fact, every cell in your body, they're totally, completely, absolutely relaxed now. As you are in this beautiful state of relaxation, let us imaginatively, visually, mentally, go for a picnic or an outing or an excursion or a vacation. Let me describe the area for you so that it will be easy for you to recall, remember such nice places where you had already been there or seen them in some movies or TV. Picturize yourself as if you are in a place, a tiny little circular round island. வட்ட வடிவமான ஒரு குட்டி தீவு கடலுக்கு நடுவுல. In the midst of the ocean, you are in a tiny little circular round island. Mentally get the picture, see yourself literally, figuratively being there. And you are on the beach, walking barefoot, walking towards the sea. The ocean is there in front of you in half a circle. நீல நிறத்தில் கடல், நீல நிறத்தில் வானம், blue colored sky and the blue colored water. You're walking barefoot from the dry sand onto the wet sand. Keep walking slowly. The sea wave comes and touches you, caresses you. You can feel the cool, chill sensation of the water. Feels so nice. Walk a little further. Spread your legs a little bit. Safe and secure, standing in the wet sand. And you can get to see 100 meters in front of you, the sea wave raises as if it's your friend moving towards you, coming, and touching your feet, wetting you, making you feel so cool, calm, comfortable, taking away all the anger, taking away all the heat. Blue colored ocean in front of you, blue colored sky above you, and the sky and the water meeting in the horizon. And the sun slowly, slowly raises a golden colored ball, and the sun rays come from across the ocean over to you. You can see the golden color up on top of the ocean like a torchlight. Blue colored water. Feels so nice. You are part and parcel of nature. You are one with nature. You belong here. Nature is not different. Nature is the sand. Nature is the water. Nature is the sky. Nature is the sun. Nature is you. You belong. Totally, fully happy, satisfied in about half an hour. Gently, gently. Take your feet away from the sand. Wash away the sand in the next sea wave. Turn around. Walk towards the dry sand. Slowly, slowly, gently, gently. You come over to the dry sand. Slightly warm. Feels so nice. Keep walking. Look all around. You get to see lots of trees and bushes and plants, flowers, multicolored flowers. You can't even name them. Nice, cool breeze.
You get to feel the sensation of salt in your lips, the salty wind, multicolored butterflies, multicolored flowers, greeneries, some rocks, some boulders, two rabbits chasing one another, some parrots, some doves, some crows, some cuckoos, some eagles. Very pleasant, so nice and wonderful. A place where you always loved to be, to relax. This is it. As you are in this wonderful setting, you feel like taking a little bit of rest. Gently sit down, lie on your back, eyes remaining closed. As you're lying back in the sand, feeling the warmth of the sand, feeling one with nature, one with the plants, one with the flowers, one with the birds, one with the rabbits, one with that cool, gentle breeze and the sky up above. You're all the same. You belong here. You deserve all the happiness. As you are in this wonderful setting, I'm going to offer you some positive suggestions, positive affirmations for your physical, psychological, all-round, overall well-being. Your mind, especially your subconscious mind, is eagerly listening to every single affirmation that I'm offering you. Every single suggestion that I'm offering you now keeps them all recorded, embedded in itself. And then it motivates you, it propels you, it moves you towards your goals, towards you being healthy, wealthy, happy. You are able, you are capable, you are likable, you are lovable. You are a likable, lovable, able, capable person. Deep inside you have lots of abilities, capabilities, powers, potentials, resources. Deep inside you have lots of abilities, capabilities, powers and potentials, resources. Maybe lying unopened, maybe lying untapped. You're willing to open up, awaken, unleash all these inner potentials and put them into action. Your body is in good shape. Your mind is in good shape. Your mind and body work together in coordination. Your mind and body work together in cooperation. They go together. They think alike. They move alike. You are brimming with self-confidence. You are a confident person. You have a high positive self-esteem. In your mental perception, you're a top-class person. You can do wonders in your life. You like you love you, you accept you. You like you love you, you accept you. You accept you with all your plus points. Of course, you accept you with some of your minus points also. Your mind and body work together. You think positively, you act positively, you feel positively. Your positive thoughts and your positive feelings make you act positively. Because you are positive, positives come to you. You attract positives. You are attracted towards positives and positives do attract you in turn. You manage your time very well. You manage your body very well. You manage your mind very well. You manage your thoughts very well. You manage your feelings very well. You connect to people. You are a likable, lovable person. You can do wonders in your life. You can achieve all your goals. You can build beautiful relationships. Results and relationships go together in your life. You carry your relationships along with you in a positive frame of mind. You also achieve your goals with a positive frame of mind. Results, relationships. You are excellent in communications. You can do wonders in your life. It's possible. You are in charge of your life.
Day after day, every day, in every way, you are becoming better and better, still better. Every day, in every way, you are becoming better and better, still better. As you're feeling good and comfortable, well rested and wonderful, I'm going to count from 1 to 3 for you. At the end of the count, when I say 3, having had a beautiful session of relaxation, you will slowly, slowly come back from that beach, from that island to this place here. And you'll open your eyes when I say 3. 1, you feel totally confident, absolutely positive, brimming with self-confidence. 1 and 2, slowly, slowly come back to your place here. You're about to open your eyes. 1 and 2 and 3, gently, gently be back in your place. Gently, gently open your eyes, come back, awake, alert, active. 1, 2, 3 மெதுவா கண்ணை திறந்துட்டு திரும்ப உங்க அறைக்கே வாங்க. Alive, active. Eyes open, awake, alert and active. So, கேள்விகள், questions, experiences, feedback. Unmute பண்ணிட்டு கேளுங்க, சொல்லுங்க. ராம்நாதன், எஸ். இப்போ வந்து நீங்க இது வந்து ஈக்குவலன்ட் மெடிடேஷன் தானா, எப்படிங்க அது? மெடிடேஷனோட நோக்கம் வந்து நிர்வாணா, எம்டினஸ், வெறுமை, சும்மா இரு, சொல் அற. மெடிடேஷனுக்கு ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அது பேர் மெடிடேஷன் இல்லை. தியானம் வந்து தியானத்தின் பயன்பாட்டாக உடல் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும். பட் தியானத்துக்கு குறிக்கோள் கிடையாது. குறிக்கோள் வச்சா அது தியானம் கிடையாது. என்ன நான் கேள்வி கேட்கறேன்னா, when started instructing relaxation, calm down, சொக்கலிங்கத்தை அதோட விட்டுட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கிருந்து சொக்கலிங்கத்தை போய் பீச்சுக்கு போட்டு மணல்ல நடக்க வச்சு சொன்ன முடியல, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. வாட் ஐ பீன் என்ஜாயிங், அப்படியே இது போயிட்டு நீங்க எல்லாம் கூட்டு போனீங்கல்ல, எங்கேயுமே வராத சொக்கலிங்க ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருந்து ஓபன் பண்ணணும்னா ஐ ஃபீல் tenfold more comfortable because at the standstill and no question of movement of mind and body, and my mind goes to thoughtless mind. Right. Very comfortable. என்னுடைய பதில் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தியானம் பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால என்ன பண்றீங்க, அந்த தியானம் பிடிச்சிருக்குது, நமக்கு முதல்ல வந்த டீச்சர் பிடிச்சிருக்கோம், சரியா? அதனால நீங்க உங்களுக்கு ஸ்பெஷலா வேற ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்ல டியூன் ஆயிருக்கிறீங்க. நான் சொன்னல ரிலிஜன்ல டியூன் ஆன ஆளுன்னு ஒரு ஆள் இருப்பாரு, அவரை மாத்தி கொண்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் லேசா ஜோவியலா சொல்லணும்னா, ஸ்விம்மிங்க்கு 2 பசங்க போனாங்களா கத்துக்கலாம்னு டீச்சர் கையில, 10 வயசு பசங்க. அதுல ஒரு பையன் சொன்னானா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கத்து கொடுக்குறீங்களா? சரி வா, உனக்கு 15 நாள்ல சொல்லி கொடுத்துறேன், நீ இங்க இருந்து அங்க 50 மீட்டர் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னாரா. அப்ப இன்னொரு பையன் சொன்னானா, எனக்கு ஏற்கனவே 10 மீட்டர் நீந்த தெரியும், எனக்கு எத்தனை நாள்ல சொல்லி கொடுப்பீங்க? இவர் சொன்னாரா, உனக்கு 1 மாசம் ஆகும். சார் ஏற்கனவே 10 மீட்டர் போக மிச்சம் 40 மீட்டர் தானாங்கன்னு கேட்டானா அந்த பையன். அதுக்கு சொன்னானா, எப்ப கைய லெப்ட் கை போடணுமோ அப்ப நீ ரைட் கை போடுவ, எப்ப தலையை தூக்கணுமோ அப்ப கீழே போடுவ, எப்ப கால் அடிக்கணுமோ அப்ப கை அடிப்பேன். உன்னை வந்து கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு 15 நாள் ஆகும், சைபர் ஆக்கி அதுக்கப்புறமா தான் நான் அவனுக்கு டீச் பண்ண முடியும்னு சொன்னாராம் டீச்சர். அது போல ஏற்கனவே ஏதாவது ஒரு கத்து வச்சிருந்தா கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே டீச்சரா இருக்கிற ஆளுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டீச்சரு டீச்சருக்கு தான் வந்தாங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் வரல. அவங்க ஸ்டூடெண்ட் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட் டு டீச் டீச்சர், சரியா? அதனால சம்டைம்ஸ் இன்வென்டரி எடுக்கிற போது நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு தியானம் தெரியும்னு சொல்றீங்கன்னா, அப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கோ. நான் சொன்னது வந்து 80% ஆஃப் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 20% பீப்புளுக்கு நாங்க 20 தனி டெக்னிக் வச்சிருக்கோம். இப்ப நான் சொன்ன டெக்னிக் வந்து ஜெனரல் ஈகோ ஸ்ட்ரென்தனிங் வெல்பீயிங் டெக்னிக்னு பேரு. இது வந்து யூனிவர்சலா உலகத்துல யாரு வேணாலும் நம்ம சொன்னது சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாம் சாஃப்ட் ஸ்கில். நீங்க என்ஜினியரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இப்ப நான் சொன்னதை உலகம் பூரா சொல்லிக் கொடுக்க முடியும். 700 கோடி மக்களுக்கும் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும், பயன்படும். ஆனா ஒரு 20% மக்கள் இதுல இருக்கிறாங்கல்ல, அவங்க வேற ஒரு கண்டிஷனிங் வச்சிருப்பாங்க. அந்த 20% மக்களுக்கு நாங்க 20 டிஃபரெண்ட் டெக்னிக் வச்சிருக்கிறோம்.
80% மக்களுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் முத்தையா, நீங்க அந்த 20ல வர்றீங்க. 100% மக்களுக்கு நான் சொக்கலிங் என்ன சொல்றேன்னா, ரிலாக்ஸேஷன், remove all your thoughts, be silent and enjoy that. அது பண்ணிட்டாவே உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சிரும். அந்த தாட்லெஸ் ஸ்டேட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. தாட்லெஸ் ஸ்டேட் வராது, ரொம்ப கஷ்டம். சரி, அதை கண்டுபிடிக்க சொல்லுங்க, நீங்க சொல்லி கொடுத்துருங்க. அதுதான் நாங்க முதல்ல பீச்சுக்கு கொண்டு போய், இல்லைன்னா கொடைக்கானல் கொண்டு போய், இல்ல மலை உச்சிக்கு கொண்டு போய், இல்லைன்னா நீர்வீழ்ச்சிக்கு கொண்டு போய், இல்லைன்னா மழை பெய்யற இடத்துக்கு கொண்டு போய், இல்லைன்னா குட்டி குட்டி நாயோட, குட்டி குட்டி பூனையோட, இல்லைன்னா மயிலோட விளையாட வச்சு, அதுக்கப்புறமா நீங்க சொல்ற வெறுமைக்கு வருவோம். பட் இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அல்டிமேட்டா அவங்க எய்ம் வந்து மேக் them in a thoughtless mind where there is no physical, mental, no disturbance. அப்படியே விட்டா அதை அச்சீவ் பண்ண பெஸ்ட் தானே? அது உங்களுக்கு பெஸ்ட். பட் எங்கேல வர்றவன் இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ன்றானே, 90 மார்க் வாங்குறது எப்படின்னு கேட்கறான், ஹஸ்பண்ட் மனைவி சமாளிப்பது எப்படின்னு கேட்கறான், ஆபீசரை சமாளிப்பது எப்படின்னு கேட்கறான். நான் ப்ரோக்ராம் பண்ணி ஆகணும். தாட்லெஸ் ஸ்டேட்ல சரியாடுன்னு சொல்ல முடியாது. நீங்க கார்டியாலஜின்னு ஒரு ஏரியா வச்சிருக்கீங்க, வயிற்றுக்குன்னு ஒரு ஆள் வந்தாங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட அனுப்புறீங்களா இல்லையா? நான் பல்லையும் நானே பாக்குறேன், கண்ணையும் நானே பாக்குறேன், மூளையும் நானே பாக்குறேன் நான் சொல்றீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற லங்ஸுக்கே பல்மனாலஜிஸ்ட் அனுப்பிடுறீங்களா? அது போல நாங்க எங்ககிட்ட வர்றவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். தாட்லெஸ் ஸ்டேட் வந்து ஜெனரல் வெல்பீயிங்க்கு உதவுது, உங்களுக்கு நிச்சயமா உதவுது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் அக்செப்ட் இட். பட் நான் தாட்லெஸ் ஸ்டேட் கொண்டு போறது என்னுடைய ஆப்ஜெக்டிவ் அல்ல. அச்சீவிங் தி கோல் அண்ட் சால்விங் தி ப்ராப்ளம் என்னோட நோக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல்கம். தேங்க்யூ டாக்டர். சார் தேங்க்யூ. டாக்டர் சொக்கலிங்கம் நீங்க உட்கார்ந்ததுக்கு நம்ம ஒரு 2000 ரூபாயாவது குறைஞ்சு கொடுத்துருக்கணும். உங்களோட இருக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஸ்டீஃபன், நீங்க சொல்லுங்க. முத்தையா கூட சொல்லிட்டு இருந்தா ஒரு டைம் டாக் கொடுக்கலான்ட்டு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா 45 மினிட்ஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பண்றேன். மினிமம் 45 மினிட்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கணும். எப்போ வச்சுக்கலாம் முத்தையா அண்ட் ஸ்டீஃபன், நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க கன்வீனியன்ட் டைம் சொல்லுங்க டாக்டர். நம்ம சொல்லிட்டு இப்ப ஒவ்வொருத்தரும் நான் 1000 பேர் சமம்ட்டு பேசுறேன். இப்ப 25 பேர்னா 25000 பேர் நான் பேசி முடிச்சிட்டேன். என்னோட டிவி ப்ரோக்ராம் ஒண்ணு பாத்தீங்கன்னா நியூஸ் 7 பேசும் தலைமை 3 லட்சத்துக்கு மேல போயிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த வாட்டி நீங்க ஸ்டீஃபன் கூட்டம் சேர்ந்தீங்கன்னா இந்த இதுக்கே 1000 பீப்புள் வர மாதிரி சொன்னாதான் நான் வந்து பேசுவேன். இதுக்காக சொன்ன not that I want more crowd, I want that message to be beneficial to everyone. That's right. அதுதான் பண்ணி பிளான் பண்ணுவோம். நம்ம என்னன்னு சொல்லிட்டு எப்போ வச்சுக்கலாம் சொல்லுங்க முத்தையா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க ஈவினிங் சொல்லுங்க. இது எல்லா நாளும் 7:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ரஃப்லி 9 மணிக்கு முடியும். 1.5 hours. Oh, then very good. But today is 21st February. The best time, Muthaiya and Stephen must tell me. You can fix up the date now itself. இப்போ எப்போ வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்களா முத்தையா? கேலண்டர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டீஃபன் சார் நீங்க சொல்லுங்க எந்த டைம்? நெக்ஸ்ட் சாட்டர்டே 30th ஓகே டாக்டர்? 13th February. ஆமா. ஓகே ஃபைன். ஜனவரி 30th 30 ஜனவரி சொல்றாரு. ஓ 30 ஜனவரி. ஓகே ஓகே. நான் 13 ஓகே 30 ஜனவரி. 1 minute. எந்த டைம்ங்கிறது? 7:30 ஈவினிங். 7:30. ஓகே. So 30th January 7:30. அப்ப என்ன பண்ணுங்க டாக்டர் வி சொக்கலிங்க போடுங்க. உங்களை எப்படி உங்க ஸ்டீஃபன் எங்களுக்கு சொன்னீங்கன்னா I will tell you that இது உங்க மெசேஜ் என் நம்பர் தெரியல உங்களுக்கு? சொல்லுங்க சார் நம்பர் சொல்லுங்க. இப்பவே சொல்லிடுறேன். எல்லாரும் குறிச்சிங்க. 98410 சொல்லுங்க டாக்டர். 98410 1717. 98410 91717. அவ்வளவுதான். இதான் வாட்ஸ்அப் நம்பர். எல்லா நம்பர் இதுதான். சரிங்க டாக்டர். நான் உங்களுக்கு டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆமா. நான் வந்து என்ன பண்ணேன்னா எது எல்லா டிகிரி எதுவுமே போடுவேன். எது போடணும் பார்த்துன்னு சொல்றேன். My topic will be mind your heart. சரிங்க டாக்டர். Because that ராமநாதன் திரு முத்தையாவுக்கு புக் வச்சிருக்கேன்.
ஆமா, இது எல்சீவர் பப்ளிஷ் தட் புக். அதனாலதான் எல்லாரும் உலகம் மொத்தம் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. I will see that useful. முதல்ல சொன்னீங்கன்னா more audience we can gather. சரிங்க டாக்டர். நான் பேனர் உடனே போட்டுட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் இதுல உங்களோட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடறேன். வெரி குட். பேனர் போட்டு நல்லா பண்ணி கொடுப்போம். அனிமே இப்ப சொன்னதுனால தட்டி தீவுல வராத போயிட போறாங்க. எல்லாம் வந்துருவாங்க. எல்லாரும் எல்லாரும் நண்பர்களோடு வருவாரு. I will do that. Thank you. யாரும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக்? Ram sir. Good evening. Fantastic, wonderful as usual. வெல்கம். நன்றி. பட் நான் 8:05 தான் என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு லிங்க் கிடைச்சிச்சு நான் பாத்துடுவேன். அது இருக்குதான். ராம் சார் 2-3 டவுட்ஸ். ஹிப்னாசிஸ்ல 1, அவுட் ஆஃப் ஹிப்னாசிஸ்ல 2. முடிச்சிடலாம். இப்போ நீங்க பீச்ல சொல்லும் போது எப்படி உங்களுக்கு செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும்? பீச்ல வராதுல்ல. நான் தீவுல தானே சொன்னேன். இல்ல பீச்ல நடந்து வரும்போது ஃப்ளவர்ஸ் செடி பிளான்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம்னு சொன்னீங்க இல்லையா? தீவுன்னு ஒட்டுமொத்தமா சொல்ற போது தீவுல பீச்சும் இருக்கும், தீவுல மரம் செடி கொடியும் இருக்குமே. ஓ சரி சரி, ஓகே ஓகே. தீவு படம் போட்டு பாருங்க நெட்ல. ஐயோ சரி ஓகே. ஐலண்ட்னு போடுங்க, எவ்வளவு மரம் செடி கொடி இருக்கும். சரி சரி ஓகே. சரி, ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் இந்த கான்சியஸ் மைண்ட கொண்டாந்து உள்ள விட்டு தான்ப்பா கெடுக்குறீங்க. நான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போய் விஷுவலைசேஷன் பண்ணுங்கன்னா லாஜிக்கலா ஒதுக்குதேன். லெப்ட் பிரெயின் தாங்க நம்ம மிகப்பெரிய பிரச்சனையே. லெப்ட் பிரெயின் அவன் ஒரு மாதிரியான ஆளுதான். சரியா? லெப்ட கட் பண்ணுங்க. டெலிபதி சார் இன்னும் 2. டெலிபதினா ஆக்சுவலா என்ன சார்? டெலிபதினா டெலினா தூரம்னு அர்த்தம், டெலிபதினா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அமெரிக்கால ஒரு ஆளு இருக்கு, என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் டெலிபதின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்காத வாய்ஸ நீங்க எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம கேட்டுச்சுன்னா அதுக்கு கிளியர் விஷன், கிளார் வாயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்க முடிஞ்சுன்னா, வாய்ஸ் கேட்க முடிஞ்சுன்னா. அதெல்லாம் இஎஸ்பின்னு ஒரு சப்ஜெக்ட்ல வரும். சயின்ஸ் அல்ல, சயின்ஸ் மாதிரி இருக்குங்கிறதுனால அதை பாரா சயின்ஸ்ன்னு சொல்லுவோம், பாரா சைக்காலஜின்னு சொல்லுவோம். சார் இப்ப நான் ஏதாச்சும் நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் டெலிபதியா இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. சில பேர் கிளைம் பண்றாங்கல்ல இந்த சாமியாருங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு, முக்காலமும் உணர்ந்தார்கள்னு. அதெல்லாம் பொய். அதுவும் டெலிபதியும் ஒண்ணும் இல்ல. இல்ல, டெலிபதிங்கிறது எந்த சாதனங்களும் இல்லாமல் இன்னொரு என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை குணப்படுத்துறது வேற பண்றாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன் நான். மத்தவங்க இருக்கா நிஜமா? இல்ல, பில்லி சூனியம் எல்லாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க ஏதோ பண்ணீன்னு சொன்னீங்களே, ஏதோ பில்லி சூனியம் ஒருத்தன் பண்ணா அதை ஒரு ஆள் நம்பினா பயந்தான், அதெல்லாம் மாத்தினேன் நான் பண்ணேன்னு சொல்லல. நம்பி ஒரு ஆள் கஷ்டப்பட்டா அவனை வெளியில கொண்டாந்தேன்னு சொன்னேன். இல்ல சார், அத எடுத்தீங்கன்னு ஏதோ அதை ரிலீவ் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப பில்லி சூனியம் எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். ஒரு ஆளு பில்லி சூனியம் வச்சாரு, தாயத்து வச்சாரு, ரெட் கலர்ல ஒயர் போட்டாரு, முடிய கருக்கி வச்சாரு, குங்குமம் வச்சாரு, அம்மன் சிலை வச்சாரு, எலும்பு வச்சாரு, எல்லாத்தையும் கொண்டாந்து ஆபீஸ்ல வச்சு அந்த பிக் பாஸ்ன்றவனை சாவடி அடிச்சாரு அந்த ஆளு. அப்புறமா அந்த ஆளை கண்டுபிடிச்சோம். ஏன்டான்னு கேட்டா 6 மாசத்துக்கு முன்னால அந்த ஆளு என்ன திட்டிவிட்டான், அவனை வெறுப்பேற்றதுக்காக நான் 6 மாசம் வெயிட் பண்ணி இப்ப வச்சான்னா. உடனே வச்சா கண்டுபிடிச்சிருப்பான். அதனால 6 மாசம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் வச்சேன். அந்த ஆளு பயந்து சாகுறான். பட் அதெல்லாம் நிஜம் இல்ல, அதெல்லாம் நிஜம் இல்ல சார், ஒர்க் அவுட் ஆகல. அதெல்லாம் நிஜம் இல்லை. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எடுத்தேன், நான் கையில எடுத்தேன். சார் உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள விட்டிக்கிறதா எடுக்காத சார் சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணே ஆகுது போயான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி கொடுத்தேன். நான் பிள்ளைசனை வைக்கல, வச்சதாக ஒரு ஆளையும் சரி பண்ணேன், அவ்வளவுதான். இல்ல அத பத்தி பேசுனதால அது நிஜமா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு கிடையாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் மற்றவங்க கேள்வி வேற. நீங்க சொன்னது மாதிரி என்னால கான்சியஸ் மைண்ட விட்டே வெளியிலே வர முடியல. நீங்க பேசுறீங்க, நீங்க சொல்றீங்க, ஏதோ நடக்குது, இது நடக்குமா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் வெளியே. கொஞ்சம் கூட நான் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால அதுக்குள்ள புள்ளைய போகவே முடியல. அந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல, some people need a little more training. ஒரு சிலர் உடனே வந்துருவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் நாள் எடுக்கும், அவ்வளவுதான். சில பேர் 10 நாள்ல நீச்சல் கத்துக்குவாங்க, சில பேர் ஒரே நாள்ல கத்துக்குவாங்க. அது போல இட் டிபெண்ட்ஸ். இது நீங்க எல்ஐசில டிவிஷன் மேனேஜரா இருந்திருக்கீங்க,
உங்களை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆபீசராகவே வச்சிருந்து கெடுத்துட்டாங்க. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை தவிர சொல்லிக் கொடுக்காம விட்டுவிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தமிழ் இலக்கியம் படிச்சிட்டீங்க. அதனால இப்போ நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் எல்லாம் அழிச்சு நாங்க சைக்காலஜி ஏத்தணும். சரியா? ஒரு நாள் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட் வெறும் ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் முன்னால சைக்காலஜில தாட் ஃபீலிங் இருக்கு. தாட் ஃபீலிங் சரி பண்ணா மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் வந்துரும் சொல்லுவோம் நாங்க. சரியா? nothing against you, nothing against management. I'm saying management is focused on performance. Psychology is focused on thought and feeling. Change the thought and feeling, automatically performance improves. Thank you. மற்றவங்க சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்பீச் கேட்ட ஒரு எஃபெக்ட். அது ஒரே படத்துல 3 ஹீரோ நடிச்ச மாதிரி ஸ்டீஃபன் சாரு, நீங்க சாரு. சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த லைஃப்ல இந்த மாதிரி சிரிப்பை பாக்குறது ரொம்ப என்னோட சாரோட ஃபீலிங்லாம் வந்துருச்சு. உங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னோட காலேஜ் டைம்ல பாடி லாங்குவேஜோட நீங்க சொல்றீங்க, இந்த ஜூம் கால்ல பாடி லாங்குவேஜோட பேசுறது பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுறது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இப்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல நீங்க பேசுறதா இருக்கட்டும், சார் சொக்கலிங்க சார் பேசுறதா இருக்கட்டும், இதை அரேஞ்ச் பண்ண ஸ்டீஃபன் சாரா இருக்கட்டும், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி குட். நான் பாடி லாங்குவேஜே ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் பண்ணுவேன், அப்புறம் ஒரு நாள் வைக்கலாம். சாரோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம நல்லாவே வந்து உள்வாங்க முடிஞ்சதுங்க சார். மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுது. அவர் சொன்ன மாதிரி டோ டு ஹெட், அது வந்து நான் மெடிடேஷன்லாம் இதுக்கு முன்னால படிச்சது கிடையாதுன்றதுனால ஒருவேளை அவர் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மெச்சூரிட்டி வந்து எனக்கு அந்த டைப் ஆஃப் இது இல்லாம நல்லாவே ரிலாக்ஸ் பண்ண முடிஞ்சது. அந்த பாசிட்டிவிட்டி அவர் சொல்லும் போது யூ ஆர் கேப்பபிள், ஏபிள் இதெல்லாம் சொல்லும் போது நம்மள வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. டாக்டருடைய கான்ட்ரிபியூஷன்ல அந்த நம்ம பாசிட்டிவா இருந்தா 9 இயர்ஸ்க்குள்ள ஜெனட்டிக் கூட அது பாஸ் ஆகாது அப்படின்றதெல்லாம் ரியலி இட்ஸ் அ நியூஸ் அண்ட் இட்ஸ் அ வேல்யூபிள். ஒரு நமக்கு வந்து இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சை நிச்சயமா கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெப்யூட்டட் டாக்டர் இஸ் டெல்லிங் அவர் திங்கிங் வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து நமக்கு எஜுகேஷன்லயே நமக்கு ஃப்ரம் ஸ்கூல் லெவல்ல இருந்தே இதை நல்லா கொண்டு வந்து ஒரு நல்ல ஜெனரேஷன் அடுத்த சொசைட்டில இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. வேறெவர் வி மீட் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா அதை வந்து பாஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார். வெரி வெரி குட் செஷன் ஸ்டீஃபன் சார். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட் வெரி குட். ஒரு கமெண்ட் முத்தையா, பிரேமா ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் நான் ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல சேர்ந்தேன்னு தெரியுமா? சொக்கலிங்க இதயத்தை நன்றாக பார்த்து கொள்வதற்காக தான் ராமையா முத்துராமனோட சேர்ந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி ஒரு டாக் கேட்டார் மலை உச்சியில வச்சு நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. அதுல அவரை பிடிச்ச அதுல இருந்து உங்களை விட மாட்டேன் முத்தையா. 2005ல டிரான்சாக்ட் அனாலிசிஸ் கான்ஃபரன்ஸ், ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதுல ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன், ஹிப்னாட்டிசம். அதுல டாக்டரும் டாக்டரோட வைஃப் அவங்களும் டாக்டர் 2 பேரும் ஃபுல் டே அட் பண்ணாங்க. நான் 1 மணி நேரம் பேசினேன். நான் ஒத்துக்கிட்டு என் பேச்சு முடிச்சுன்னு இவர் டாக்குக்கு வந்தேன். அதுல இருந்து என்ன ஹிப்னோசிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க முத்தையா. டாக்டர் ரியலி we are all happy to have you here. நீங்க வந்ததுல எங்க செஷன் இன்னும் நெருங்கிட்டீங்க. நன்றி. உங்களோட ஸ்பீச் அவளுடைய எதிர்பார்க்கிறேன். நான் பேனர் போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறேன். ரொம்ப நன்றி முத்தையா. யூ ஆர் டூயிங் எனார்மஸ் சர்வீஸ். அதுனா உங்களுடைய ப்ரொஃபைல்ல ஒரு பைக்ல போறாம தான் போறீங்க. அது சான் பிரான்சிஸ்கோல பையன் இருக்கிறான், அவனோட டுக்காட்டி வண்டி 800 சிசி, ஹெல்மெட் எல்லாம் போடாம வீட்டு கேம்பஸ்க்குள்ள சுத்துறது. அது ரோட்ல போனா குச்சி அடிச்சுடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. I really enjoy. Welcome. I am very thankful to everyone, Stephen, and we'll do that. I think I can do, and I'm expecting a lot of questions from you all rather than my talk. இன்னும் நிறைய பேர் வர மாதிரி பண்ணுங்க ஸ்டீஃபன் முத்தையா. நீங்க கூட யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ I will see that keep you healthy for at least 100 years. Welcome. Thank you doctor. Thanks sir. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Thank you sir. Thank you. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. Very inspiring sir. Welcome. Very inspiring and எல்லாருமே சொல்லிட்டாங்க முன்னாடியே. Stalwarts of the professionals all together நம்போது இட்ஸ் ரியலி நாங்கெல்லாம் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நினைக்கிறேன் இந்த ஒரு மீட்டு.
Thanks to Dr. Chokkalingam sir. Thanks to Stephen sir, and thank you very much, Dr. Muthaiya sir. Welcome. You are really inspiring us. உங்களோட இந்த knowledge share, அதுக்கான energy, awesome. Keep it up, sir. Keep it up. God bless you for so many years. ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன் முத்தையா. ஒரு 30 வருஷத்துக்கு நீ பார்த்தேன், இப்ப பார்த்த முத்தையா ஒரு 20 வயசு குறைஞ்சு காட்டுறாரு. அதுக்கு ஒரே ரீசன் வந்து அவர் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கும் பொழுது வயது கூடாது. அதான் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட். Thanks for the inspiration, sir. Happy night, sir. Happy night, sir. So we'll meet. கலந்து கொண்ட அனைவருக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர். கூடவே சேர்ந்ததுனால நாங்க வந்து கோ ஃபேக்கல்டி மாதிரி நாங்க கிளாஸ் எடுத்தோம். அதனால டாக்டர் சொக்கலிங்கத்துக்கு நன்றி, ஸ்டீஃபனுக்கு நன்றி. நன்றி. முக்கியமாக எனக்கு மிக மகிழ்ச்சி தந்த இந்த ப்ரோக்ராம்ல டாக்டர் வந்து கலந்து கொண்டு அவருடைய பங்களிப்புக்கு இது இன்னும் மெருகூட்டுறதுக்கு உங்களுக்கு எங்களது அன்பார்ந்த பணிவார்ந்த நன்றிகள் சார். மற்றவங்க பேஸ்புக் வழியா பார்த்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.